அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். தமிழ் மரபு அறக்கட்டளையின் திசைக்கூடல் 400வது நிகழ்விற்கு வருகை புரிந்துள்ள அனைவரையும் வணங்கி மகிழ்கின்றோம். இந்நிகழ்விற்கு சிறப்பு விருந்தினராக வருகை தந்துள்ள முனைவர் மணிமாறன் அவர்களையும், தமிழ் மரபு அறக்கட்டளையின் தலைவர் முனைவர் சுபாஷினி அவர்களையும் மற்றும் இந்நிகழ்வில் மகிழ்வுடன் பங்கேற்று கருத்துக்களை உள்வாங்க இருக்கக்கூடிய அனைத்து அன்பர்களையும் வணங்கி மகிழ்கின்றேன். அனைவரையும் வரவேற்கின்றேன். நிகழ்வின் தொடக்கமாக இந்நிகழ்ச்சிக்கு நோக்க உரை வழங்க வருமாறு முனைவர் சுபாஷினி அவர்களை கேட்டுக்கொள்கின்றேன். இனிய வணக்கம் அனைவருக்கும். இன்றைய நிகழ்ச்சி மிக சுவாரஸ்யமான ஒரு தலைப்பாக அமைகிறது. அதாவது மராட்டிய மன்னர்கள் பற்றியும், குறிப்பாக தஞ்சை என்று எடுத்துக்கொண்டால் தஞ்சையின் வரலாற்றில் நாம் மராட்டிய மன்னர்களை தவிர்த்துவிட்டு வரலாற்றை எழுத முடியாது. ஏனெனில் அந்த அளவிற்கு அவர்களுடைய பங்களிப்பு என்பது வரலாற்றில் இருக்கின்றது ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு. தஞ்சை என்றாலே பொதுவாகவே நாம் ராஜராஜ சோழன் பற்றியும், தஞ்சை பெரிய கோயில் பற்றியும், சோழர்களின் வரலாறு பற்றியுமே நாம் அதிகமாக பேசிக் கொண்டிருப்பது வழக்கமாக இருக்கின்றது. கூடுதலாக நாம் நாயக்கர்கள் பற்றி, தஞ்சை நாயக்க மன்னர்களை பற்றி பேசுகின்றோம். ஆனால் மராட்டிய மன்னர்கள் பற்றி அல்லது மராட்டியர் பற்றிய அவர்களுடைய தாக்கங்கள் பற்றி நாம் அதிகம் பேசுவதில்லை. மராட்டியருடைய ஆவணங்கள், குறிப்பாக சரஸ்வதி மஹால் என்று எடுத்துக்கொண்டால் இன்றைக்கு மராட்டிய மன்னரின், சரபோஜி மன்னரின் அந்த தொடர்பு இல்லாமல் நம்மால் ஒதுக்கிவிட்டு பார்க்க முடியாது என்பது நமக்கு எல்லோருக்கும் தெரியும். அந்த அளவிற்கு ஒரு தாக்கம் என்பது இருக்கின்றது. அது மட்டுமல்ல, ஜெர்மானியர்களுடைய தொடர்பு என்பது மராட்டிய மன்னர்களுடைய வாழ்க்கையில் இளமை காலத்திலிருந்து மன்னருடன் தொடர்பில் இருந்தவர் என்ற வகையில் அந்த ஒரு தொடர்பையும் நாம் பார்க்கின்றோம். ஆக ஐரோப்பியருடைய தொடர்பு என்பதும் இந்த மராட்டிய மன்னர்களது வாழ்க்கை வரலாற்றில் அல்லது இந்த வரலாற்றில், தமிழ்நாட்டின் வரலாற்றில் அது இணைந்தே வருகின்றது என்பதை நாம் காண்கின்றோம். ஆக இத்தகைய பல்வேறு வகையான விஷயங்கள் நமது துரிதமான வாழ்க்கை, இன்றைய பரபரப்பான இந்த சூழலில் நிறைய விஷயங்களை நாம் மறந்து விடுகின்றோம் இல்லையா? மேல் நோக்காக நாம் பேசிக்கொண்டே இருப்பது போக நுணுக்கமாக சில விஷயங்கள், குறிப்பாக மராட்டியின் பங்களிப்பு என்ன? தஞ்சாவூர் என்றால் இன்றைக்கு நாம் சோழர்கள், பிறகு நல்ல டெல்டா மாவட்டம் என்ற வகையில் பேசுகின்றோம். நாகப்பட்டினம் என்று வரும்பொழுது கூட நமக்கு பௌத்த சமயத்தை பற்றி பேசுகின்றோம். ஆனால் மராட்டியர்கள் பற்றி அதிகமாக பேசாத ஒரு சூழல் இருக்கின்றது. அதனை நிவர்த்தி செய்யும் வகையில் தான் கடந்த வாரம் நான் முனைவர் மணிமாறன் அவர்களை சந்தித்த போது இது பற்றி பேசலாமே, இது தெரிந்து கொள்வதற்கு எனக்கும் தனிப்பட்ட வகையில் விருப்பம் இருக்கின்றது என்று நான் கூறினேன். அதன் அடிப்படையில் நல்ல ஒரு தலைப்பில் பேசுவதற்கு, உரையாற்றுவதற்கு இன்றைக்கு முனைவர் மணிமாறன் அவர்கள் வந்திருக்கின்றார். இந்த நிகழ்வு பல தகவல்களை நமக்கு நிச்சயமாக வழங்கும். எனது விருப்பம் என்னவென்றால், இந்த நிகழ்ச்சியில் ஒரு சில கருத்துக்களை ஒரு அரை மணி நேரத்துக்கு முனைவர் மணிமாறன் அவர்கள் வழங்கிய பிறகு நிறைய கேள்விகள் வழியாக நாம் கலந்துரையாடலை வளர்ப்பது அவரிடமிருந்து பல்வேறு வகையான செய்திகளை நமக்கு வழங்குவதற்கு உறுதியாக உதவும் என்று நான் நம்புகின்றேன். அந்த வகையான ஒரு கலந்துரையாடல் உரை என்ற வகையில் இந்த நிகழ்ச்சியை அமைத்துக் கொள்ளலாம் என்று நான் விரும்புகின்றேன். அனைவருக்கும் இந்த நிகழ்ச்சி கலந்து கொள்ள வந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் எனது வாழ்த்துக்களும் நன்றி, அன்பும். நன்றி, வணக்கம். நன்றி மேம். இன்றைய சிறப்பு தினம் பற்றிய ஒரு சிறு அறிமுகம். ஏனென்றால் அவருடைய சிறப்புகளை நாம் சொல்வதென்றால் அது பேருரை என்ற விதத்தில் அமையும். ஆனாலும் அவரை பற்றி நாம் சிறு குறிப்பாக, முனைவர் மணிமாறன் அவர்கள் தமிழ் பண்டிதர், தமிழ் ஓலைச்சுவடித்துறை சரஸ்வதி மஹால் நூலகத்தில் செயலாற்றி வருபவர், கலை வரலாற்று ஆய்வு, புதிய செய்திகளை கண்டறிதல், சிற்பங்கள், கல்வெட்டுங்கள், ஓவியங்கள் என தன்னை எப்போதும் சுறுசுறுப்பாக இயக்கத்தில் வைத்துக் கொண்டே இருப்பவர், இயங்கிக் கொண்டே இருப்பவர், நாடு போற்றும் பலருள் இவரும் ஒருவர். சுவடியியல் பயிலரங்கம், ஆய்வு திட்ட பணிகளையும் சரஸ்வதி மஹால் நூலக பருவ இதழ்களையும் தொடர்ந்து வெளியிட்டு வருபவர். இதுவரை 30க்கும் மேற்பட்ட நூல்களில் பதிப்பாசிரியராகவும் அவரும் சில நூல்களை எழுதியுள்ளார். தமிழ் எண்ணும் எழுத்தும், தமிழ் ஆய்வு கட்டுரைகள் 3 தொகுதிகளாக வெளிவந்துள்ளன. தொல்லியல் கற்றையர், தஞ்சையில் சமணம், தமிழரின் நீர் மேலாண்மை, தஞ்சையும் அரண்மனையும் என பல நூல்களை எழுதியுள்ளார். பதிப்பாசிரியராக அழகர் அந்தாதி, தமிழரி மடந்தை கதை, சரவேந்திர பூபால குறவஞ்சி, ராஜ வம்சாவளி சரித்திரம் என பல நூல்களை பதிப்பித்திருக்கின்றார். தஞ்சாவூரில்
ஏடகம் எஜுகேஷனல் சோசியல் டெவலப்மெண்ட் ஒரு ரிசர்ச் சென்டரையும் நிறுவனராக இருந்து அதனை சிறப்பாக செயலாற்றி வருகின்றார். ஏனெனில் 2 ஆண்டுகளுக்கு முன்பாக அவரை சந்தித்த போது அவர் என்னை மகளிர் ஏடக அந்த குழுவில் இணைத்தார். ஆகவே அவருடைய ஒவ்வொரு செயல்பாட்டையும் அன்றாடம் கவனித்து வரக்கூடிய ஒருவளாக நான் இன்னும் இயங்கிக் கொண்டிருக்கின்றேன். அது மட்டுமல்லாமல் சர்டிபிகேட் கோர்ஸ் இன் தமிழ் மேனஸ்கிரிப்டாலஜி என திருச்சி பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தின் கீழ் இருந்து அந்த சான்றிதழ் கல்வியையும் தொடர்ந்து நடத்தி வருகின்றார். அது தவிர திருக்கோயில்கள் மறுசீரமைப்பு குழு இந்து சமய அறநிலைத்துறையிலும், அடுத்து மாநில சுவடிகள் பாதுகாப்பு இயக்ககம் தமிழ்நாட்டு அரசோடும் தொடர்ந்து செயலாற்றி வருபவர். பல கல்லூரிகள் மற்றும் பல்கலைக்கழகங்களில் பாடத்திட்ட குழுவினராக இருந்து தொடர்ந்து செயலாற்றி வருகின்றார். அவை தவிர விருதுக்கு சொந்தக்காரர், தொல்காப்பியர் மொழி காவலர் விருது, அன்னை தமிழ் சேவை விருது, கரிகார் சோழன் விருது, கலாநிதி விருது, பீஸ் பில்டர் அவார்ட், ஊவேசா விருது, வான்புகழ் வள்ளுவர் விருது, மாமன்னர் ராஜராஜன் விருது, சேவை செம்மல் விருது, பதிப்பு செம்மல் விருது என பல்வேறு விருதுகளையும் பெற்ற நம்முடைய சிறப்பு விருந்தினர் அவர்கள் இன்று நம்மிடையே தஞ்சையில் மராட்டிய மன்னர்களின் தாக்கம் என்ற தலைப்பில் உரையாற்ற இருக்கின்றார். அவரை அன்புடன் வரவேற்று உரை நிகழ்த்த கேட்டுக்கொள்கின்றோம். அனைவருக்கும் வணக்கம். தமிழ் மரபு அறக்கட்டளை பன்னாட்டு அமைப்பு நடத்தக்கூடிய இணைய வழியிலான இத்தகைய சொற்பொழிவில் கலந்து கொண்டு உங்களோடு என்னுடைய கருத்துக்களை பதிவு செய்வதற்கு வாய்ப்பளித்த தமிழ் மரபு அறக்கட்டளையின் தலைவர் முனைவர் சுபாஷினி அவர்களுக்கும், இந்த நிகழ்ச்சியை நிரல்பட தொகுத்து நிறைவான ஒரு அறிமுக உரையை ஆற்றி இருக்கக்கூடிய முனைவர் பேராசிரியர் மு. இறைவாணி அவர்களுக்கும், திரு வருண் பிரபு அவர்களுக்கும், இந்த அமைப்பினுடைய பொறுப்பாளர்கள், செயல்மிக்கவர்கள் அனைவருக்கும் முதற்கனுடைய வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்நிகழ்வுகளை காண இணைப்பில் இணைந்துள்ள தமிழ் அறிஞர்கள், ஆய்வாளர்கள், உலகெங்கும் உள்ள தமிழ் உறவுகள் அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். தஞ்சை மராட்டியர்களின் தாக்கம், இது தலைப்பு. தஞ்சை என்றாலே மிகுந்த சிறப்பு மிக்க ஒரு பெரும் ஊர். தன் என்றால் குளிர்ச்சி, குளிர்ச்சி பொருந்திய ஒரு ஊர் தஞ்சாவூர். இத்தஞ்சாவூர் முற்காலத்தில் கரிகால் சோழன், முற்கால சோழர்கள் கரிகால் சோழன், அதே போன்று வல்லம் பகுதியில் 2000 ஆண்டுக்கு முற்பட்ட சோழர் அரசு, இவையெல்லாம் திகழ்ந்து பிறகு பல்லவர்களுடைய ஒரு பகுதியாக முத்திரைகள் ஆண்ட செந்தரை, அங்கிருந்து கிபி 850 தொடங்கிய விஜயாலயனுடைய ஆட்சி, தொடர்ந்து 450 ஆண்டுகளாக தஞ்சையில் கோலோச்சிய சோழ பேரரசு, சோழ பேரரசு கடந்து பாண்டியர்களுக்கு உட்பட்ட ஒரு பகுதியாகவும், பின்வந்த நாயக்க மன்னர்களின் ஆட்சி பகுதியாகவும் திகழ்ந்து பிறகு தஞ்சை மராட்டியர்கள் ஆட்சி இங்கு நடைபெறுகின்றது. இந்த மராட்டியர் ஆட்சி காலத்திலேயே இடையில் ஒரு சில காலங்கள், சற்று 2 ஆண்டுகள் முகமதியருடைய ஆட்சி பகுதியாகவும் தஞ்சை விளங்கியது. தஞ்சையில் மராட்டியர் ஆட்சி தொடங்கிய காலம் என்று பார்த்தால் கிபி 1676 தொடங்கி கிபி 1728 வரை முதல் ஏகோஜி கால அரசாக இருந்தது. அவருடைய ஆட்சி என்பது 676 1885 வரை இப்பகுதியின் ஆட்சியாளர்களாக அவர்கள் திகழ்ந்தார்கள். இந்த எல்லைக்குட்பட்ட ஆட்சியாக தஞ்சை பகுதியை மராத்தியர்கள் ஆண்டு வந்தனர். ஆட்சி காலம் என்றால் கிபி 1676 தொடங்கி 1855 வரை நடைபெற்றது. இந்த மன்னர்கள் வரிசை என்று பார்க்கும்போது வெங்கோஜி என்கிற ஏகோஜி அவர்தான் முதலாக தஞ்சை மராட்டியராக ஆட்சி பொறுப்பேற்கிறார்.
அவருடைய காலம் 1676 728 வரை இருக்கின்றது. அடுத்ததாக சகஜி என்பவர் ஆட்சிக்கு வருகின்றார். அவரை அடுத்து சரபோஜி, முதலாம் சரபோஜி ஆட்சி பொறுப்பேற்று வருகிறார். அவருக்கு அடுத்து துக்கோஜி என்கிற துலஜா ஆட்சி பொறுப்பேற்று வருகிறார். அவருக்கு பிறகு பாபா சாஹேப் என்கின்ற ஏகோஜி 2 அவர் ஆட்சிக்கு வருகிறார். அவருக்கு பிறகு அவருடைய மனைவி ஓராண்டு காலம் சுஜானாபாய் என்பவர் தஞ்சை அரசியாக இருந்திருக்கிறார். இதில் குறிப்பிடத்தக்க சிறப்பு என்னவென்றால், ஒரு பெண் அரசியாக தஞ்சையில் இருந்த முதல் அரசி என்று சொன்னால் இவர் ஒருவர் தான் சொல்லலாம். அவருக்கு பிறகு சையாஜி, அப்புறம் காட்டு ராஜா, பிரதாப சிங், துலஜா 2, அமரசிங், சரபோஜி 2. அது சரபோஜி 2 துலஜாவோட சுவீகார புத்திரனை தான் வர்றாரு. நம்ம பின்னாடி பார்ப்போம். சிவாஜி இவர் காலம் வரைக்கும் 1885 வரைக்கும் ஆட்சி இருக்கு. ஆட்சியினுடைய எல்லை பகுதின்னு பார்க்கும்போது கிழக்கு பகுதி கடலா போயிடுது. மேற்க திருச்சி புதுக்கோட்டை அரசுகள், தெற்க ராமநாதபுரம் அரசு, வடக்க கொள்ளிடமாறு. இந்த ஆட்சி பரப்பை இவர்கள் ஒரு 5 பகுதியாக பிரிச்சுக்கிறாங்க. 5 சுப்பாக்களாக: பட்டுக்கோட்டை, மன்னார்குடி, கும்பகோணம், மாயூரம் இன்றைய மயிலாடுதுறை, திருவாதி இன்றைய திருவையாறு, இவெல்லாம் பிரிச்சுக்கிறாங்க. இதுல சுபாக்கள்ங்கிறது சீமைகளாகவும் ஒவ்வொரு சீமையும் மாகாணமா பிரிச்சுக்கிறாங்க. இதுல பல்வேறு கோட்டைகளை ஏற்படுத்திக்கிறாங்க ஆட்சிக்கு. அவங்களோட கோட்டைகள் அப்படின்னு பார்த்தோம்னா, இன்னைக்கு இருக்கக்கூடிய சாக்கோட்டை, அதுக்கு சாஹா கோட்டைன்னு பேரு. பந்தநல்லூர்ல ஒரு கோட்டை இருந்திருக்கு, மகாதேவப்பட்டினத்துல ஒரு கோட்டை, அறந்தாங்கில ஒரு கோட்டை, பட்டுக்கோட்டையில ஒரு கோட்டை, திருக்காட்டுப்பள்ளியில ஒரு கோட்டை இருக்கு. இந்த மகாதேவப்பட்டினம் கோட்டையெல்லாம் நம்ம இன்னைக்கும் பார்க்கலாம். பெரிய நிலப்பரப்புல கிட்டத்தட்ட ஒரு 50 வெளி நிலம் கொண்ட பகுதியில ஒரு பெரிய கோட்டை, அங்கே உள்ள கோயிலும் இன்னைக்கு இருந்திருக்கு. ஒவ்வொரு கோட்டைக்குமே தலைவர் இருந்தாங்க. அவங்க தலைவர்களுக்கு பிள்ளைதாருங்கிற பெயர் இருந்தது. இவங்களுடைய ஆட்சியை பத்தி, மராட்டியரோட ஆட்சியை பத்தி நமக்கு முதல்ல எழுந்த நூல் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, முதல்ல டாஞ்சூர் மராட்டா பிரின்சிபிலிட்டிங்கிற பேர்ல கேஆர் சுப்பிரமணியம் எழுதின புத்தகம் வருது. அப்புறம் தஞ்சாவூர் மராத்திய அரசர்கள், மராத்தா ராஜாஸ் டாஞ்சூருங்கிற ஒரு நூல் ஒன்று வருது. பின்னாடி சி.கே. சீனிவாசன்ங்கிறவர் கர்நாடகத்தில் மராத்தியர் ஆட்சிங்கிற ஒரு புத்தகம் கொண்டு வர்றாரு. அதுல சுவார்ட்ஸ் பாதிரியார் இவங்களெல்லாம், பிஷப் கீப்பர் இவங்களெல்லாம் அதை பத்தி குறிப்பிடுறாங்க. பிறகு எங்களுடைய நூலகம், சரசிம்மா நூலகம் வெளியிட்ட போன்ஸ்லே வம்ச சரித்திரம் என்ற புத்தகம், இது மராத்தி கல்வெட்டோட தமிழாக்கம். இந்த நூல்கள்லாம் வந்தா கூட பெருமளவினால மராட்டியர்கள் வரலாற சொல்லுதா அப்படின்னு பார்க்கும்போது மிக மிக குறைவாக இருக்கு. அதன் பிறகு எழுந்த நூல்கள் கே.எம். வெங்கட்ராமையா அவர்களோட வெளியிட்ட தஞ்சை மராட்டிய மன்னர்களின் அரசியலும் சமுதாய வாழ்க்கைங்கிற புத்தகம், அதே போல புலவர் ராசு அவர்கள் எழுதி வெளியிட்ட தஞ்சாவூர் மராட்டியர் செப்பேடுகள், ஒரு 50 செப்பேடுகளை பத்தி அதுல குறிப்பிட்டிருப்பாரு. அதே போல மராட்டியர் கல்வெட்டுகள், இது ரெண்டும் புலவர் ராசோட படைப்பு. அது இல்லாம மோடி ஆவண கருத்தரங்க கட்டுரைகள் அப்படின்னு தமிழ் பல்கலைக்கழகத்துல வெளியிட்டிருக்கிறாங்க. அதே போல முன்னாள் துணைவேந்தர் ராஜேந்திரன் அவர்கள் எழுதிய மெக்கன்சி சுவடியிலிருந்து கிடைக்கக்கூடிய சான்றுகள், தமிழ் இலக்கிய வளர்ச்சியில் மராத்தியர்கள் பங்களிப்பு என்று அறிவுடை நம்பி அவர்கள் எழுதிய நூல்கள், இது போன்ற குறிப்பிட்ட சில நூல்கள் தான் மராத்தியர்களுடைய வரலாற்று செய்திகளை, மக்களுடைய வாழ்வியலை பற்றி சொல்லக்கூடிய நூல்களாக நம்ம இன்னைக்கு பார்க்க முடியுது. அந்த வகையில் இவருடைய தாக்கம் என்பது தஞ்சையில் மிகப்பெரிய அளவு இருந்தது என்றுதான் சொல்ல வேண்டும். அது குறிப்பா எடுத்துட்டோம்னா கல்வியை பொறுத்த வரைக்கும் தமிழ் பள்ளிகள் மட்டும் அல்லாது ஆங்கிலம், உருது, பாரசீகம், மராத்தி, தெலுங்கு, சமஸ்கிருதம் போன்ற இத்தனை மொழிகளும் கற்பிக்கப்படும் இடமாக தஞ்சை இருந்திருப்பது என்பது வரலாற்றில் ஒரு பெரிய சிறப்பாகத்தான் காண முடியும். ஏன்னா ஒரே பகுதியில ஒரு மொழி பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட இவ்வளவு மொழிகள், அந்த மொழிகள் சார்ந்த சொற்கள், அதனுடைய கலாச்சாரம், இதெல்லாம் இங்க வெகுவா பரவதுக்கு காரணம் மராட்டியர்களுடைய காலம்தான். அவர்கள் காலத்துல நிறைய தமிழ் இலக்கியங்கள் உருவானுச்சு. அந்த உருவானது மட்டும் இல்லாம அதை அச்சிடக்கூடிய அச்சகம், இந்த அச்சகத்தையே தஞ்சையில நிறுவியிருந்தாரு. அதே போல் அச்சகம் இருந்து புத்தகங்களை அச்சிடுவது மட்டுமல்லாமல் பழைய நூல்களை பைண்டிங் பண்ணக்கூடிய பணியாளர்களையும் நியமித்திருந்தார். அந்த பழைய நூல்கள் எல்லாமே இங்க பாதுகாக்கப்பட்டது. தஞ்சை சரசிம்மா நூலகத்துல 2ஆம் சரபோஜி காலத்துல நிறைய புத்தகங்கள் அயலகத்திலிருந்து, ஏற்கனவே அம்மையார் குறிப்பிட்டது போல அவருக்கு ஆங்கிலேய தொடர்பு, அயலக தொடர்புலாம் இருந்ததுனால அவர் அந்த ராயல் ஏசியட்டிக் சொசைட்டிங்கிற ஒரு அமைப்புல அவரையும் ஒரு உறுப்பினராக சேர்த்துறாங்க. அதனால அங்கு அச்சிடக்கூடிய ஜெர்மன், டச்சு, கிரேக், பிரெஞ்சு, லத்தீன் போன்ற நூல்கள்லாம் இங்கு சேகரிக்கப்பட்டது. அது போன்ற நூல்களே கிட்டத்தட்ட ஒரு 4000க்கும் மேற்பட்ட நூல்கள் இன்னைக்கு நம்ம படிக்கிறதுக்கு வசதியா ரெஃபரன்ஸ் செக்ஷன்ல இருக்கு. அந்த அளவுக்கு நூல்கள் இங்கு நிறைய சேகரிக்கப்பட்டது. அவர் காசி யாத்திரை போறார். காசி யாத்திரைக்கு போகும்போது நிறைய பணியாளர்கள், மருத்துவர்கள் இவரெல்லாம் அழைச்சிட்டு போறார்.
அது காசி போற வழியில ஒவ்வொரு ஊரா போயிட்டு இருக்கிறாரு. காசி போகும்போது அங்க இருக்கக்கூடிய காசியில் இருக்கக்கூடிய ஒரு ஆங்கில அதிகாரி அறிமுகப்படுத்தும் போது இவரை தஞ்சாவூர் ராஜா அப்படின்னு அறிமுகப்படுத்துறாங்க. அப்ப அவர் ஒரு மூப்பனார் தேசத்து ராஜாவா அப்படின்னு அவர் கேட்கிறாரு. அப்ப தஞ்சாவூர் ராஜாங்கிறத தாண்டி மூப்பனார் தேசத்து ராஜாங்கிற பேர் அங்க ஏன் அப்படி நிலைச்சு நின்று பார்த்தோம்னா அது வரலாற்றுல ஒரு நகைச்சுவையா இருக்கும். அந்த வங்கத்திலிருந்து வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு வரக்கூடியவர்கள் இன்றும் கூட சமய வழிபாட்டிற்காக வரக்கூடியவர்கள். நம்ம எப்படி இங்க இருந்து திருப்பதி போவோம், ஐயப்பன் கோயில் போவோம், கேரளாவில இருந்து பழனி மலைக்கு வருவாங்க, அது போல வட இந்தியாவில ராமேஸ்வரம் வருவாங்க. அது போல யாத்திரை வரக்கூடியவர்கள் வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு போகும்போது வழியில இருக்கக்கூடிய இன்னைக்கு கூட ஐயம்பேட்டை, பாபநாசம் அந்த கோயில இங்க இருந்த மூப்பனார் குடும்பத்தை சார்ந்தவர்கள், கருப்பியா மூப்பனார் குடும்பத்தை சார்ந்தவர் அவருடைய முன்னோர்கள் வந்து ஒரு சத்திரம் அமைத்து அந்த சத்திரத்துல உணவு வழங்கியிருக்கிறாங்க. வரவங்க தங்கி உணவு அருந்தி விட்டு செல்வதற்கான வாய்ப்பு அங்க இருந்தது. அதனால அவங்களுக்கு அது மூப்பனார் தேசம்ங்கிறது தான் தெரியுது. இந்தியாவில் இருக்கக்கூடிய புராதன 56 தேசங்கள்ல அது ஒரு பகுதியா இருந்ததுனால மூப்பனார் தேச ராஜா வர்றாங்க. அப்பதான் அவங்க திருக்குறளை பத்தி கேட்கிறப்ப திருக்குறள் பத்தி அவருக்கு சரபூஜிக்கு தெரியல. அது பிறகுதான் தமிழ்ல இவ்வளவு பெரிய நூல் இருக்கே அவங்களுக்கு தெரியலன்னு தான் அவருக்கு அந்த நூல்கள் சேகரிப்புல மிகப்பெரிய ஒரு ஆர்வம் உருவாகுது. அதன் பிறகு பல்வேறு பகுதிகளுக்கு அவர் போற இடங்கள்லாம் கிடைக்கக்கூடிய நூல்கள் சுவடிகள் எல்லாமே பணம் கொடுத்து வாங்கி சேகரிக்கக்கூடிய ஒரு ஆவளவுக்கு மிகுதியாகி ஒரு பெரிய நூலகத்தை உருவாக்குறாரு. அதன் பிறகு இங்க நவ வித்ய கலாசாலா அப்படிங்கிற பேர்ல கல்வி நிலையங்கள் அமைக்கிறாரு. கல்வி நிலையங்கள்ல பல்வேறு பாடங்கள், ஆடு மாடுகள் நோய்களுக்கான வைத்தியங்கள் முதற்கொண்டு நமக்கான வைத்திய முறைகள் முதற்கொண்டு அவங்க பாடம் சொல்லித் தராங்க. அதற்கான மருத்துவ நிலையங்களும் இங்க ஏற்படுத்தி வச்சிருந்தாரு. அவர் அங்கேருந்து போனதுல இருந்து நமக்கு என்ன தாக்கம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நம்ம பகுதிக்கு நம் மண்ணுக்கு ஏற்காத சில மரம், செடி, கொடிகள், விதைகள் இது எல்லாமே சரபூஜை அங்கேருந்து கூட்டு வர்றாரு. காசி போயிட்டு வரும்போது அங்கிருந்து சில இதை முன்னாடியே கொடுத்து அனுப்பிடுறாரு, சிலவற்றை அவரே பெற்றுக்கொண்டு எடுத்துட்டு வர்றாரு. அந்த மாதிரி வர்றப்ப பிளக அப்படிங்கிற ஒரு விதை, வகடேல் அப்படிங்கிற ஒரு விதை, சிம்சுபர் அப்படிங்கிற மரத்தின் விதை, இது மட்டும் இல்லாம மிசிரா அப்படின்னு ஒரு தானியத்தினுடைய விதை, இதெல்லாம் இங்க கொண்டு வந்து பயிரிட செய்கிறார். செங்கோட்டை மரத்தோட பழுத்த பழம் அதை வந்து 9 டப்பாக்களை போட்டு வச்சு அனுப்பிடுறாரு. அது தண்ணீர் தேங்காம இருக்கக்கூடிய பகுதியிலையும் கருப்பு களிமண் இருக்கக்கூடிய பகுதியில மேடு நிலத்துல விதைக்கும் போது இந்த கருஞ்செங்கொட்டை மரம் நல்ல விளைச்சலை தரும். இதெல்லாம் அங்கிருந்து வந்த மரம் தானிய வகைகள் நமக்கு. அதே போல மஞ்சள் நிற பழம் லிப்லியாத் அப்படிங்கிற ஒரு பழம், உதச்சிங்கிற வட்ட வடிவுள்ள கருப்பு பழம், புடலங்கா மாதிரி இருக்கக்கூடிய தேண்டஸ்ங்கிற வெள்ளரி பழம், வெண் கொண்ட கடலை, சிறு பாகற்காய், சுரைக்காய், இதனுடைய விதைகள் எல்லாமே அங்கிருந்து நமக்கு வந்து கொண்டு வர்றாரு. புலேஹைராங்கிற பூவினுடைய விதை, கத்தரிக்காய் விதை, சகத்தாலு, படகாரா, பனசா இவற்றின் விதைகள் எல்லாம் நமக்கு இங்க கொண்டு வர்றாரு. இதெல்லாம் நமக்கு வந்து இயற்கை தாவரங்கள்ல ஒரு புதிய நடைமுறையா தஞ்சாவூருக்கு வேளாண்மைக்கு வருது. இது நம்முடைய தஞ்சை மண்ணுக்கு ஏற்பட்ட ஒரு புதிய வரவு, புதிய தாக்கமாக இதை குறிப்பிடலாம். அதே போல அச்சு தொழிலையுமே வெளிநாட்டில் இருக்கக்கூடிய அந்த அச்சு கருவிகள், அச்சு எந்திரங்கள், கையால் தயாரிக்கக்கூடிய இந்த கை எழுத்துக்கள், இன்னைக்கு லெட்டுன்னு சொல்றதுக்கு முன்னாடி கையிலேயே கல் அச்சியில வச்சிருந்தாங்க. அந்த கல் அச்சு, இந்த தொழில்நுட்பம் இதெல்லாமே இவருடைய காலத்துல தான் நமக்கு தஞ்சைக்கு வருது. அதுவரை ஓலைச்சுவடியில் எழுதிட்டு இருந்த நாம காகிதத்துக்கு மாறுறோம். காகிதம் என்பது நமக்கு மிக மிக நீண்ட காலத்துக்கு பிறகுதான் வருது. கிட்டத்தட்ட ஒரு 1000 ஆண்டுக்கு முன்பட்டே காகிதம் கண்டுபிடிக்கப்பட்டதாக வரலாறு சொல்கிறது. அது முதலாக கிபி 105 சீனாவில் காகிதம் தயாரித்தார்கள் என்று பேசப்பட்டால் கூட காகிதத்தின் பயன்பாடு என்பது உலக அளவில் வெகுவாக இல்லை. நம்ம பகுதியை பொறுத்த வரைக்கும் பனை ஓலைச்சுவடிகள் தான் மிகுந்திருந்த காலம். அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் காகிதத்தினுடைய பயன்பாடு இவர்கள் காலத்துல நிறைய வருது. இந்த காகித தயாரிப்புக்கு இங்கேயே காகித பட்டறைகள் ஏற்படுத்தினாங்க. அந்த மாதிரி காகித பட்டறைகள் ஏற்படுத்துறது வந்து மன்னார்குடி, கும்பகோணம், பந்தநல்லூர், திருக்காட்டுப்பள்ளி, திருவாரூர் இங்க எல்லாமே காகித பட்டறைகள் இருந்தது. இந்த காகித பட்டறைகள் நமக்கு அவர்கள் காலத்துல வெகுவாக வளர்ச்சி பெற்றது. ஆங்கில அரசும் அதற்கு பிற்காலத்துல நிறைய உதவி பண்ணாங்க. அதே போல நெட்டி வேலை இன்னைக்கு நம்ம வந்து தெர்மோகோல் ஷீட்ல செய்யக்கூடிய இந்த பணிகள்லாம் நெட்டிங்கிற ஒரு தாவர வகையிலேருந்து செய்வோம். நெட்டி மாலை, அந்த நெட்டியிலே செய்யக்கூடிய சிற்பங்கள், கலை சின்னங்கள். தஞ்சாவூர் பெரிய கோயில் இருக்குன்னா தஞ்சாவூர் பெரிய கோயில் அழகா அந்த நெட்டியிலே செதுக்கி எடுக்கக்கூடிய கலைஞர்கள்லாம் அங்கே இருந்தாங்க. அந்த நெட்டி வேலை என்பதும் இவர்கள் காலத்துல மிகப்பெரிய அளவுல வளர்ச்சி பெற்றது.
அதே போல இசை கருவிகள், இசை வளர்ச்சி, இசைத்துறை வந்து மிகச்சிறந்த அளவுல தஞ்சாவூர்ல இருந்திருக்கு. மன்னர்களே இசை கலைஞர்களா இருந்திருக்காங்க. சகஜி என்ற மன்னர்லாம் மிகப்பெரிய ஸ்காலர். அவரே தியாகராசரை பத்தி பாடியிருக்கக்கூடிய தியாகேச பதங்கள்ங்கிற நூல் இங்க நூலகத்துல இருக்கு. அந்த தியாகேச பதங்கள்ங்கிற அந்த நூலினுடைய சிறப்பு அப்படின்னு பார்க்கும்போது, தியாகையர் எப்படி பாடியிருக்கிறாரோ அதே போன்று மிகச்சிறப்பாக இசை நுட்பத்தோடு ஆழத்தோடு பாடிக்கக்கூடிய ஒரு நூல். அது மாதிரி நிறைய இசை ஆர்வலர்கள், இசை கலைஞர்கள்லாம் அவர்கள் காலத்துல நிறைய இருந்தாங்க. அதுல குறிப்பா சொல்லணும்னா 2ஆம் சரபோஜி காலத்துல நம்மோட இசை மரபு மட்டும் அல்லாமல் ஆங்கில இசை மரபு இங்க வந்துருது. இந்த கிளாரினெட்னு சொல்லக்கூடிய பாண்டு வாத்திய இசைக்குழுங்கிறது நமக்கு முதல்ல தஞ்சைக்கு அறிமுகமாக வருது சரபோஜி மன்னர் காலத்துல தான். அதே போல மராத்தியத்திலேருந்து வந்த ஒரு இசை கொந்தளம், கோந்தல இசைன்னு சொல்லுவாங்க. இன்னைக்கும் கூட தஞ்சாவூர்ல சுண்ணாம்பு காலாவாய் ரோடுன்னு ஒரு ரோடே இருக்கு, கரந்தையை ஒட்டி. அந்த சுண்ணாம்பு காலாய் ரோட்ல இருக்கவங்களே கொந்தல காலத்திலும் தனியா இருக்கிறாங்க. அந்த கொந்தல மேளம் வாசிக்கக்கூடியவர்கள் இன்னைக்கும் இருக்கிறாங்க. நாடிமுத்து அப்படின்னு சொல்லிட்டு, நாடிமுத்து, காமாட்சி 2 பேரும், அவங்க 2 பேருமே தேசிய அளவுல விருது வாங்கினவங்க. பொய்க்கால் குதிரை ஆட்டம், கொந்தளம் வாசிக்கிறதுலாம். இந்த பொய்க்கால் குதிரை ஆட்டம், கொந்தளம் இதெல்லாமே மராட்டியத்திலிருந்து வந்த ஒரு கலைகள் நமக்கு. இந்த பொய்க்கால் குதிரை ஆட்டம் வந்து இன்னைக்கு தேசிய விழாக்கள் பல்வேறு இடங்கள்லாம் நான் பார்க்கலாம் நிறையா. அதை ஆடுவது என்பது ஒரு தனி ஒரு சிறப்பு, ரொம்ப சிரமமான ஒரு பணி. அந்த பணியை அவங்க என்ன செஞ்சிட்டு இருக்கிறாங்க. அது மராத்தியிலிருந்து வந்திருந்தா கூட அவர்கள் இங்கெல்லாம் மராத்தி பேச எழுதலாம் உங்களுக்கு இன்னைக்கு தெரியாது. கிட்டத்தட்ட தமிழர்களாவே மாறிட்டாங்க. சொல்ல போனா பெரும்பாலும் மராட்டியர்கள் தஞ்சாவூர்ல இருக்கவங்க பூரா யாருக்கும் மராத்தி பேசவோ எழுதவோலாம் தெரியாது. ஒரு சில குடும்பங்கள், தஞ்சையில் இருக்கக்கூடிய அந்த அரச குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கு மராத்தி பேசுவதற்கு எழுதுவதற்கு முன்னாடி, மற்றபடி இருக்கக்கூடிய மராத்தி மக்கள் எல்லாருமே தமிழர்களாவே மாறிட்டாங்க. இருந்தாலும் நம்மளோட கலைத்திறன் அது எல்லாமே இன்னும் அந்த தொடர்ச்சியெல்லாம் இருந்துகிட்டு இருக்கு. பட்டுப்பூச்சி வளர்க்கறது இதெல்லாம் பண்ணியிருக்கிறாரு. கப்பல் கட்டுற பணிகள், கல்கத்தா போய் கப்பல் கட்டுறது பார்த்துட்டு இருந்தது. நமக்கு சங்க காலத்திலேருந்தே கப்பல் சோழர்கள்ட்ட இருந்தது, ராஜேந்திரன் கடற்படையெல்லாம் வச்சிருந்தாலும் கூட இடைப்பட்ட காலங்கத்துல அவருடைய தொழில்நுட்பம் ஓரளவுக்கு அருகி இருந்திருக்கு. அப்ப மீண்டும் இந்த கப்பல் கட்டக்கூடிய தொழில தொடர்ச்சியா அவர் செய்கிறாரு. சரபோஜி அதை கொண்டு வந்து பண்றாரு. 1874 சீமையிலிருந்து பல கன்று குட்டிகள், வராகங்கிறது பணம் கொடுத்து வாங்குறாங்க. அப்ப நம்ம சீமை பசுன்னு சொல்லுவோம் கிராமங்கள்ல, அம்மூர் பசு இல்லாம சீமை பசு. அந்த சீமை பசு எல்லாம் ஆங்கிலேயர் காலத்துல கிட்டத்தட்ட சரபோஜி காலத்திலேயே 1874 தஞ்சைக்கு வந்துருச்சு. அது மாதிரி சீமையிலிருந்து அயல்நாட்டை சொல்லும்போது சீமைங்கிற பேர்லாம் சொல்றாங்க. 1865 சென்னைக்கு வந்த நாய் வந்ததுல நிறைய நாய்களை தஞ்சாவூருக்கு கொண்டு வராங்க. 832 வெங்கட்ராங்கிறவர் வழியா 2300 ரூபாய்க்கு வேட்டை நாய் வாங்கியிருக்கிறாங்க. அப்பவே வேட்டை நாய் வந்து 2300 ரூபா விலை கொடுத்து வாங்கினா அப்படின்னா பார்த்தா அதோட மதிப்பு என்பது இன்றைய தொகைக்கு அளவிட்டோம் என்றால் ஒரு ஆச்சரியமாகத்தான் இருக்கும். பறவைகள், வேட்டையாடுவதற்கான பறவைகள் அது மாதிரி வாங்கினதுல புதுமையா நம்ம பகுதிக்கு வந்து சேர்ந்தது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பேசரிங்கிற ஒரு பறவை, சிக்லி கிளிகள், பேசரா, சாயின், நாராயணபட்சி, வனபூசணம், இந்த மாதிரி புதிய வகையான பறவைகள் எல்லாமே இங்க தெரிவிச்சிருக்கிறாங்க. அதுல அந்த நாராயணபட்சிங்கிறதுலாம் அவருடைய முக்கியமான வேட்டைக்குரிய கழுகு, ராஜாளி கழுகு மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பறவை. அதை வேட்டைக்கு பயன்படுத்தி இருக்கிறாங்க காடுகளுக்கு போகும்போது. இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த மானோஜிப்பட்டி பகுதி, நீலகிரின்னு சொல்லுவோம், நீலகிரி பஞ்சாயத்துன்னு தஞ்சாவூர்ல இருக்கு, ஊராட்சி ஒன்றியம். அந்த பகுதி முழுக்க கிட்டத்தட்ட அடர்ந்த காட்டு பகுதி. அங்க ஒரு உப்பரிகை இருக்கு, மனோரான்னு ஒண்ணு கட்டியிருக்கிறாங்க. மனோரில் உப்பரிகை மண்டபம் ஒன்று இருக்குங்க. அந்த உப்பரிகை மண்டபத்துல தங்கி வேட்டையாடக்கூடிய நிகழ்வுகள்லாம் நமக்கு வரலாற்றில் கிடைக்குது. அந்த வேட்டைக்கு இந்த மாதிரி நாய்கள், பறவைகள் எல்லாம் பயன்படுத்தி இருக்கிறாங்க. இந்த தோட்டக்கலையில வந்து ரொம்ப ஆர்வம் அவங்கள்ட்ட நிறைய இருந்திருக்கு. தோட்டக்கலை, நீர் மேலாண்மை, நீர்வழி சாலை அமைத்தல், இது எல்லாமே மராட்டியர்களுடைய பங்களிப்புங்கிறது நிறையவே இருக்கு. பள்ளிகொண்டான்கிற ஒரு நபரை சென்னைக்கு அனுப்பி தோட்டக்கலை படிச்சுட்டு அது பற்றிய நுட்பங்களோட கற்றுக்கொண்டு அவர் திரும்ப தஞ்சைக்கு வர்றாரு. தஞ்சை அரசுல வந்து பணி செய்யறாரு. அவரு அதுல வந்து தோட்டக்கலையில ஒட்டுச்செடி, நம்ம அந்த ஒரு இனத்தோடு இன்னொரு இனத்தை கலப்பினமா செய்யக்கூடிய தொழில்நுட்பம் வந்து பிரிட்டிஷார் வந்த பிறகு பிற்காலத்துல தான் நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம். ஆனா அவங்க காலத்திலேயே அந்த மாதிரி ஒட்டுச்செடிகள் பற்றிய செய்திகள்லாம் நமக்கு கிடைக்குது. ஒட்டுச்செடி எப்படி உருவாக்குறது, அதை எப்படி பயன்படுத்துவது, மண் பாதுகாப்பு எப்படி, பயிர் பாதுகாப்பு எப்படிங்கிறது எல்லாமே படிச்சுட்டு வந்து இங்க செய்யறாரு. இது நமக்கு ஒரு புதிய தாக்கம், புது வரவு. இதெல்லாமே இதில் மாட்டு வண்டி ஓட்டப்பந்தயம், ரேக்லா ரேஸ், இதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. இதுக்கான போட்டி விதிமுறைகள், போட்டிக்கு தயார் செய்தல்,
போட்டிக்கு கலந்து கொள்ள எருதுகளுக்கு வரக்கூடிய வியாதிகளை குணப்படுத்தக்கூடிய முறைகள் இதெல்லாமே புத்தகமா சுவடிகளா எழுதி வச்சுறாங்க. அது மராத்தி மொழியில ஹிக்துல் ஆது மாலி அந்த புத்தகத்துக்கு பேரு. ஹிக்துல் ஆது மாலிங்கிற பேர்ல நூல் எழுதியிருக்கிறாங்க. இதெல்லாம் நமக்கு புதிய ஒரு வரவுகள். லாவணி இசை, அதுவும் தஞ்சைக்கு புதிய ஒரு இசை மரபு. லாவணி கச்சேரி அப்படின்னு சொல்லுவோம். லாவணி அப்படின்னா ஒருத்தர் கேள்வி கேட்கறது, இந்த கேள்விக்கு பதில் சொல்றதுங்கிற ஒரு எதிர் கேள்விகள், விடுகதை போல புதிர் போல போட்டுட்டு போற ஒரு மரபு. இந்த மரபும் நமக்கு தஞ்சைக்கு கிடைக்கிற புதிய ஒரு மரபு. இன்னைக்கு தஞ்சை அப்படின்னாலே தஞ்சையுடைய கலை பொருட்கள் தான் நமக்கு மிகப்பெரிய அளவுல பேசப்படக்கூடியது. தஞ்சை வீணை, தஞ்சாவூர் ஓவியம், தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மை, தஞ்சாவூர் நெட்டி மாலை, இப்படி வரிசையாக சொல்லிட்டே போகலாம். அந்த வகையில தஞ்சாவூர் கலைத்தட்டு என்பது இன்னைக்கு உலக அளவுல மிகப்பெரும் புகழ்பெற்ற உண்டு. இந்த கலைத்தட்டுமே தஞ்சாவூர்ல இருந்த மராட்டிய மன்னர் 2ஆம் சரபோஜி காலத்துல உருவானது தான். ஒரு காசிக்கு போகும்போது அங்க பித்தளை சொம்புல செம்பு பதிக்கிறத பார்த்துருக்கிறாரு. அதை பார்த்தோன்னே பித்தளையில செம்பு பதிப்பிச்சிருக்கிறாங்களே, இது நல்லா இருக்கு அப்படின்ட்டு அதை ஒரு வாங்கிட்டு வந்துட்டார். வாங்கிட்டு வந்து தஞ்சாவூர் வந்தோன்னா அந்த சொம்பு இங்க இருக்கிற புள்ளர்கள்ட்ட காமிச்சு இதே மாதிரி செய்ய முடியுமான்னா தஞ்சை கலைஞர்கள் அதில் செஞ்சு கொடுத்துட்டாங்க. அப்புறம் காலப்போக்கில் தஞ்சை கலைஞர்கள் என்ன பண்ணாங்க, இவங்களோட கற்பனைக்கு ஏற்ப பித்தளை, செம்பு, வெள்ளி இதெல்லாம் கலந்து கலை நுணுக்கத்தோட தட்டு தயாரிக்க ஆரம்பிச்சாங்க. இதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய தஞ்சாவூர் தட்டு. இந்த தஞ்சாவூர் தட்டினுடைய வரவு என்பது 2ஆம் சரபோஜி மன்னர் காலத்துல தான். அதே போல மண் சார்ந்த இசை மரபோட பல்வேறு இசை குழுக்களை அங்கே உருவாக்குறாங்க. இசைத்துறைக்கென்று ஒரு தனி அமைச்சர். தனியார் நிகழ்ச்சியா இருந்தா கூட அந்த ஊர்வலம் போறதுக்கெல்லாம் அரசுகிட்ட அனுமதி வாங்கணுங்கிற ஒரு நிலைப்பாடு அன்னைக்கு இருந்தது. தன்வந்திரி மகால்னு ஒரு மருத்துவமனை இருந்தது. மிகப்பெரிய மருத்துவ நிலையமா இயங்கியிருக்கு. இங்கு பல்வேறு நோய்களுக்கு, மனிதர்களுக்கு மட்டும் இல்லாம கால்நடைகள், யானைகளுக்கு யானை வாகனம், குதிரைகளுக்கு குதிரை வாகனம், எல்லாமே கஜசாஸ்திரம், அஸ்வசாஸ்திரங்கிற பேர்ல புத்தகமா வச்சுட்டு நூலகத்துல விற்பனைக்கு கிடைக்குது. இப்போ யானைக்கு வரக்கூடிய நோய்கள், அந்த யானையுடைய வகைகள், என்னென்ன வகை இருக்கு, என்னென்ன ஜாதி யானைகள் இருக்கு அப்படிங்கிறத பத்தின ஒரு விரிவான விளக்கம் எல்லாம் இருக்கும். அதே போல குதிரைகள், இந்த குதிரைகளுக்கு இருக்கக்கூடிய நோய்கள், தீர்க்கக்கூடிய மருந்துகள், குதிரையினுடைய வகைகள் இதெல்லாமே சொல்லக்கூடியது. இந்த தன்வந்திரி மகால்ல பறவைகளுக்கும், கோழிகள், புறா, இது போன்ற பறவைகள், விலங்குகள் எல்லாத்துக்குமே மருத்துவம் செஞ்சுட்டாங்க. நான் மனிதர்களை பொறுத்தவரையும் ஆயுர்வேதம், சித்தம், யுனானி, அலோபதி இந்த 4 மருத்துவ முறையுமே இருந்திருக்கு. ஆங்கிலேயர்களுடைய தொடர்பு நிறைய இருந்ததுனால அலோபதி மருத்துவர்களும் இருந்திருக்கிறாங்க. இங்க கண் நோய், அதற்கான சிகிச்சை, இதை பற்றி ஒரு நாட்குறிப்பு எழுதி வச்சிருக்கிறாங்க. ரொம்ப அற்புதமான ஒரு ஆவணம் அது. அன்னைக்கே கண் புரை நோய், கேட்ராக்டுக்கு சர்ஜரி பண்ணது பற்றிய குறிப்புகள்லாம் கிடைக்கிது. இதெல்லாமே ஒரு வேடிக்கையா இருக்கும். இதுல இருந்த மாத்திரைகள், எப்படி மாத்திரைகள் இருந்தது அப்படிங்கிறதுமே அந்த மாத்திரைகள் இன்னைக்கு எங்களுடைய நூலக அருங்காட்சியகத்தில் இருக்கு. ரொம்ப இதுல சிறப்பான ஒண்ணு அப்படின்னு பார்க்கணும் அப்படின்னா, இன்னைக்கு மருத்துவம் என்பது மிகப்பெரிய வணிகம், பணம் சார்ந்த ஒரு விஷயம். மருத்துவர்கிட்ட போனோம் அப்படின்னா நடுத்தர வர்க்கத்து குடும்பம்லாம் போயிட வேண்டியதுதான் கீழே. அந்த அளவுக்கு தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலை இருக்கு. ஆனா இவர்கள் காலத்துல மருத்துவமனையை அமைத்து மருத்துவமனைக்கு வரக்கூடிய உள்நோயாளிகள் தனி, புறநோயாளிகள் தனி. புறநோயாளர்கள் வர்றாங்க, வந்து வைத்தியத்தை பார்த்துட்டு போயிடறாங்க. உள்நோயாளிகள் தங்கியிருந்து மருத்துவம் பார்த்து செல்லக்கூடியவர்கள். அங்கே ரண வைத்தியர் இருந்திருக்காங்க. சர்ஜரி பண்றதுக்கான வாய்ப்பு அன்னைக்கு இருந்திருக்கு. அப்படியெல்லாம் மருத்துவம் பார்த்துட்டு எத்தனை நாள் தங்கியிருக்காங்களோ அத்தனை நாள் வரைக்கும் அந்த மருத்துவத்துக்கான செலவு முழுக்க மருத்துவமனை நிர்வாகம், அரசாங்கம் பார்த்துக்குது. மருத்துவம் நிறைவு பெற்று வீட்டுக்கு செல்லும் போது வழி செலவுக்கு பணம் கொடுத்து அனுப்பியிருக்காங்கிறது தான் ஆச்சரியப்படக்கூடிய ஒரு தகவல். வந்த நோயாளி திரும்பி போகும்போது கையில காசும் வாங்கிட்டு போயிருக்கிறான். இதெல்லாம் நம்ம இன்னைக்கு நினைச்சு பார்க்க கூட முடியாத ஒரு மிகப்பெரிய விஷயமா கருதுறேன். அதே மாதிரி 2ஆம் சரபோஜி காலத்துக்கு பிற்காலத்திலையும், அவருக்கு பிறகு வந்த 2ஆம் சிவாஜி காலத்திலையும் மறுபடியும் ஒரு மருத்துவமனை தஞ்சையில ஆரோக்கிய சாலை அப்படிங்கிற பெயர்ல ஏற்படுத்தியிருக்கிறாங்க. 1848 தெற்கு வீதியில வெங்கட்ராவ் போயிங்கிறவர்கிட்ட ஒரு வீட்டை விலைக்கு வாங்கி அங்கே ஒரு ஆரோக்கிய சாலை ஏற்படுத்தப்பட்டது. அது குறிப்பு கிடைக்குது. அதுக்கு ஒரு டாக்டர் சாமுவேல் ப்ரூக்கிங்னு ஒரு ஆங்கில மருத்துவர் பணி செய்ததாகவும் நமக்கு குறிப்பு இருக்கு. அது தஞ்சையில் அந்த தெற்கு வீதியில எந்த பகுதி என்பது நாம் உறுதியாக கண்டறிய முடியாத ஒரு நிலைப்பாட்டில் தான் இருக்கிறோம். அதுபோல போஜன குதூகலம் என்ற உணவு பற்றிய ஒரு 2 நூல்கள் அவருடைய நூல்கள் இங்க இருக்கு நூலகத்துல. போஜன குதூகலம், பாக சாஸ்திரம்,
இந்த நூல்கள்ல இருந்து நமக்கு கிடைக்கிற தகவல் அப்படின்னு பார்க்கும்போது நிறைய உணவு முறைகள் நமக்கு புதிதாக தஞ்சைக்கு அறிமுகமாகுது. அது புலவுலே பார்த்தீங்கன்னா கோழி புலவு, அந்த ஆட்டுக்கறியிலேருந்து இருக்கக்கூடிய புலவு, பிரெஞ்சி அப்படிங்கிற ஒரு உணவு வகை, கயிறு கட்டி கோலாங்கிற ஒரு உணவு வகை, இன்னும் சொல்ல போனா சாம்பார் என்பது கூட மராத்தியத்தில் இருந்ததுதான். நமக்கு சாம்பார் பருப்பு போட்டு நிறைய இன்னைக்கு வைக்கக்கூடிய சாம்பார் என்பது மராட்டிய காலத்தை சார்ந்த ஒரு உணவு முறையாக தான் நம்ம பார்க்க முடியுது. இது அவங்க எல்லாம் செஞ்ச பல அதுவரை நிறைய தமிழுக்கு அளித்த கொடை அப்படின்னு பார்த்தோம்னா இலக்கியங்கள்ல சகஜி மன்னர் எழுதின ஒரு புத்தகம் காவேரி கல்யாண நாடகம். இந்த காவேரி கல்யாண நாடகம்ங்கிறது 5 தமிழிசை நாடகம்ங்கிற ஒரு புத்தகத்தோட தொகுப்புல இந்த செய்தி நமக்கு வந்துருது. சரசுமால் வெளியிட்டிருக்காங்க 5 தமிழிசை நாட்டிய நாடகங்கிற ஒரு புத்தகம். மிக அழகான ஒரு புத்தகம். இதை சொல்லும் போது திராவிட பாஷையில் இயற்றினார் அப்படின்னு சொல்றாங்க. 1684 முதல் 710 வரை ஆண்ட ஏகோஜியின் முதல் மகனாகிய சகஜி என்பவர் காவேரி கல்யாண நாடக நூலை தமிழில் இயற்றினார் அப்படின்னு சொல்றாங்க. அது தெலுங்கு மொழிக்குரிய எழுத்துல எழுதியிருக்கிறாங்க. இங்க அன்னைக்கு ஒரு பெரிய பாகுபாடு இல்லாம இருந்தது. சமஸ்கிருத சுவடிகள் தெலுங்கு எழுத்துல இருக்கும், தெலுங்கு சுவடிகள் பார்த்தீங்கன்னா சமஸ்கிருத எழுத்துல இருக்கும், தமிழ் சுவடிகளே ஒரு சிலது பார்த்தோம்னா சமஸ்கிருத எழுத்து தெலுங்கு எழுத்துல எழுதியிருப்பாங்க. இந்த காவேரி கல்யாணங்கிற நூல்ல காவேரி கல்யாணம் அரபி பாஷைங்கிற குறிப்பு சொல்றாங்க. அரபி பாஷை அப்படிங்கிறது தமிழ சொல்றாங்க. தெலுங்கு மன்னர்கள் ஆட்சி காலத்துல இங்க ஒரு சொலவடை உண்டு, மணவாடு அறவாடு அப்படின்னா. மணவாடு அப்படின்னா தெலுங்கு பார்க்கும்போது இவர் நம்மால் தெலுங்கு, அறவாடுன்னா அவங்க தமிழ் அப்படிங்கிற. அரபுங்கிறதுக்கு பொருள் என்னன்னு உங்களுக்கே தெரியும். அப்படிலாம் இருந்திருக்குதுக்கு அது குறிப்பும் நமக்கு கிடைக்குது. காவேரி கல்யாணம் அரபி பாஷை என்ற குறிப்பு. அதேபோல விஷ்ணு சாகராஜ விலாசம் ஒரு புத்தகம். அது 5 தமிழிசை நாட்டிய நாடகங்கள்ல ஒன்றா இருக்கக்கூடிய ஒரு நூல். குறவஞ்சி நாடகம். குறவஞ்சி நாடகத்துல தமிழ்ல ஒட்டயூர் சிவகுழுந்து தேசியர் என்ற அரசை புலவர் சரபோஜி பிரிவில் இருந்தாரு. அவர் எழுதின மிக அற்புதமான ஒரு நூல் கோடீஸ்வர கோவை, சரபேந்திர பூபால குறிஞ்சி, இதெல்லாம் அவருடைய படைப்பு. அதில் சரபோஜிய கதை மாந்தரா வச்சு மிக சிறப்பாக பாடியிருக்கிறார். அந்த புத்தகத்தை சரசிம்மன் உலகத்துடைய வெளியீடா நானே பதிப்பிச்சு வெளியிட்டிருக்கிறேன். மராத்திய வரலாற்றுல என்னுடைய பதிப்பு அப்படின்னு பார்க்கும்போது 2 புத்தகங்கள் வெளியிட்டிருக்கிறேன். ஒன்று சரபேந்திர பூபால குறவஞ்சி, இன்னொன்று ராஜவம்சாவளி சரித்திரம் ஒரு புத்தகம். அது பண்மையில வெளிவந்தது. பிரெஞ்சில் பாண்டிச்சேரியில பிரெஞ்சில் எழுதப்பட்டு மராத்தியிலிருந்து மறுபடியும் தமிழுக்கு மாற்றப்பட்டு பிரெஞ்சியிலிருந்து பாண்டிச்சேரியிலேருந்து நன்கொடையாக கிடைக்கப்பட்ட கையெழுத்து பிரதியிலேருந்து அந்த புத்தகத்தை பதிவு செஞ்சிருக்கிறேன். அதில் மராட்டிகளோட வரலாற்று செய்திகள் தினசரி நாட்குறிப்பு போல டைரி போல அவங்களுடைய மராட்டியத்தில் எழுந்த அந்த சிவாஜிலேருந்து தொடங்கி கடைசியா இருக்க சிவாஜி வரைக்கும் முடிச்சிருப்பாங்க. பூலோக தேவேந்திர விலாசம்னு ஒரு நூல், தீபாம்பிகை பற்றிய குறிப்போட கிடைக்கக்கூடிய ஒரு நூல். தோடைய மங்கலம், தியாகேசர் குறவஞ்சி, இதுவும் ஒரு அருமையான நூல். தியாகேசர் குறவஞ்சிங்கிற ஒரு நூல் மிகச் சிறப்பான ஒரு நூலாக சரசிம்மாள் வெளியிட வந்திருக்குது. திருவாரூர்ல இருக்கக்கூடிய தியாக சுப்பிரமணியன் பத்தி பாடக்கூடிய மிகச் சிறந்த ஒரு நூல். பிற குறவஞ்சியில காணப்படக்கூடிய காப்பு, தோடையம், மங்களம், இதுக்கப்புறம் கட்டியக்காரன் சொல்லக்கூடியது, இதுல இருந்து கொஞ்சம் மாறுபட்டு இந்த நூல் அமைஞ்சிருக்கும். ஒரு சிறப்பான ஒரு புத்தகம் அது. சகஜி காலத்துல சங்கர நாராயண விலாச நாடகம்னு ஒரு நாடக நூல். கும்பகோண புராணம் சொக்கப்ப நாவலர் பாடினது. சகஜி மன்னரோட அவையில அரங்கேற்றம் செஞ்சாங்க. வாசுதேவ கவி, ராமபாரதி இவங்கெல்லாம் சகஜி மன்னர் பேர்ல சிருங்கார பதங்கள் பாடியிருக்கிறாங்க. அப்புறம் சரபூஜியோட பீரியட்ல நிறைய புத்தகங்கள் தமிழிலிருந்து மராத்தி மொழிக்கும், மராத்தியிலிருந்து தமிழ் மொழிக்கும் நிறைய பண்ணியிருக்கிறாங்க. அதுல குறிப்பா சொல்ல போனா மருத்துவ நூல்கள், சரபேந்திர வைத்திய முறைகள்ங்கிற கூடிய ஒரு 18 வகை தலைப்புல கண் நோய்க்கு, வாத நோய்க்கு, ஜுரத்துக்கு, நீரிழிவு நோய்க்கு, ஒன்னொன்னுக்கும் மிக அற்புதமான மருத்துவ நூல்களை பதிவு பண்ணியிருக்கிறார். அதெல்லாமே ஓலைச்சுவடிகளா பாதுகாத்துட்டு இருக்கிறோம். அதுல இருந்து புத்தகங்கள் அச்சிட்டு வெளியே வந்திருக்கு. தமிழ் மருத்துவம் சார்ந்த மருத்துவர்களுக்கு ரொம்ப பயனளிக்கக்கூடிய இந்த நூல்கள். இந்த சரபேந்திர வைத்திய முறைங்கிற சுவடிகள் வேற எந்த சுவடி நூலகத்திலையும் இல்லாத ஒரு சிறப்பு பெற்றது. அவ்வளவு அற்புதமான மருந்துகள், ஆயுர்வேத உபதேசம், நிறைய புத்தகங்கள். அதுல குறிப்பா சொல்லணும்னா பதார்த்த குணபாடம்ங்கிற ஒரு நூல், அந்த நூலும் மிகச்சிறந்த ஒரு நூல். இது எல்லாமே அவர்கள் காலத்து தொகுப்பு.
என்ன உணவு முறைகள்ல என்னென்ன நன்மைகள் இருக்கு, என்னென்ன தீமைகள் இருக்கு அப்படிங்கிறது எல்லாமே சொல்லக்கூடியது. கோடீஸ்வர கோவை, தஞ்சை பெருவுடையார் உலா, சரவேந்திர பூபால குருவஞ்செல்லாம் கோட்டையூர் சிவக்குழு தேசியரோட பாட்டுல வரக்கூடியது. அதே போல திருவேங்கடத்தா பிள்ளை, சிவக்கொழுந்து தேசிகர், வேலாயுத வாத்தியார், வெங்கடாசலம் பிள்ளை, சுப்பராய கவிராயர் இவர்களெல்லாம் வைத்திய நோய்கள், வைத்திய முறைகள், நோய் தீர்க்கும் மருந்துகள் எல்லாம் சுவடிகள்ல எழுதி பாதுகாத்தாங்க. 17-18ஆம் நூற்றாண்டுகள்ல இருந்து எழுதிய மருத்துவ குறிப்புகள் நிறைய நமக்கு கிடைக்குது. அது ஒரு பெரிய பெரும் சிறப்பு. இன்னைக்கு இருக்கக்கூடிய சித்த மருத்துவ கல்லூரியில் இருக்கிறவங்க எல்லாமே இந்த மருத்துவ நூல்களை தான் வாங்கி பயன்படுத்துறாங்க. அந்த அளவுக்கு அதுல முக்கியத்துவம் இருக்கு. சமய நல்லிணக்கம் அப்படின்னு பார்க்கும்போது சமயத்துக்கு, சைவ சமயத்திற்கு இவர்கள் நிறைய கொடைகள் செய்திருக்கிறாங்க. ஏற்கனவே இருந்த கோயில்கள் எல்லாமே நிறைய பழுதற்ற கோயில்களை பராமரிச்சிருக்கிறாங்க, புனரமைச்சிருக்கிறாங்க. பல்வேறு கோயில்களை இவங்களே எழுப்பி இருக்கிறாங்க. சைவம் மட்டுமல்லாம வைணவ தலங்களுக்கும் நிறைய முக்கியத்துவம் கொடுத்து வைணவ கோயில்களையும் பராமரிப்பது எல்லாம் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கடுத்து சமயம் கடந்து கிறித்துவ சமயத்திற்கான அந்த ஆலயங்கள் அமைப்பது, அதற்கான உதவி செய்வதெல்லாம் பெருமளவு மன்னர்களுடைய உதவி இருந்திருக்கு, மராட்டிய மன்னர்களுடைய உதவி. அதே போல முகமதியர்களுக்கு வேண்டிய தர்கா அமைப்பது, அவர்களுக்கான நிலம் மானியம் வழங்குவது, அந்த கோயில் செயல்பாட்டுக்கு நாள்தோறும் செயல்படக்கூடியதான செலவிற்கு பணம் கொடுப்பது போன்ற பல்வேறு அறப்பணிகளை செஞ்சிருக்கிறாங்க. இன்னும் பார்க்க போனோம்னா இன்றைய வரைக்கும் கூட நாகூர்ல அந்த கொடியேற்றத்திற்கு தஞ்சை மராட்டியர் அரசு குடும்பத்திலேருந்து அந்த ஆடை அனுப்பக்கூடிய வழக்கம் இன்றும் தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. படை உசேன் அல்லா அப்படின்னு சொல்லி வடக்கு இதில் இருக்கு. அந்த படை உசேன் கோயில்ல ஆண்டுதோறும் நடக்கக்கூடிய அந்த விழா, தீ மிதித்த அந்த விழாலாம் பார்த்தீங்க அப்படின்னா அது முகமதியரோட விழாவா அல்லது மராத்தியரோட விழாவாங்கிற ஒரு நமக்கு ஒரு குழப்பமே வரக்கூடிய அளவுக்கு 2 பேரும் சேர்ந்து நடத்தக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாக இன்னைக்கு இருக்கு. இதெல்லாமே மத நல்லிணக்கத்தை அன்றிலிருந்து இன்று வரை அவர்கள் கடைபிடிப்பதற்கான ஒரு இதாக நம்ம பார்க்க முடியுது. பெண்கள் நிலை அப்படின்னு பார்க்கும்போது சுஜான் பாய் அப்படிங்கிற மன்னர் அரசி இருந்தாலும் கூட பெண்களுடைய நிலைமை என்பது ரொம்ப ரொம்ப சொல்லிக்கொள்ள முடியாத அளவுக்கு தான் இருந்திருக்கு. மராட்டியர் காலத்துல பெண்களை விற்றல், தேவதாசி பெண்களை விற்றல், அதே போல கத்தி கட்டி திருமணம், இவையெல்லாம் பெண்களுடைய நிலை என்பது ஒரு உயர்ந்த நிலையில் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம சொல்ல முடியுது. காலந்தோறும் பெண்கள் அப்படின்னு பார்த்தோம்னா இவர்கள் காலத்துல மிகுந்த பின்தங்கிய ஒரு நிலையில தான் இருந்திருக்கிறாங்க. கல்யாண மகால், மங்கள விலாசம் எல்லாம் பார்த்தோம்னா நிறைய மனைவியர்களை வைத்து இருக்கிறாங்க. அதை பாதுகாப்பாக பார்க்கக்கூடியவங்களும் அக்கா அம்மார் அப்படிங்கிற மாதிரிலாம் பேர் சொல்றாங்க. பல்வேறு படைகள், அந்த படையில் இருக்கக்கூடிய அலுவலர்கள், ஒரு அரசு சார்ந்த நிலையில் அலுவலர்கள், இந்த அலுவலர்களுக்கான பெயர்கள் அப்படிலாம் பார்க்குறப்ப இன்னைக்கு இருக்கக்கூடிய சில பெயர்கள் எல்லாமே நமக்கு மராத்தியிலேருந்து வந்த பெயர்கள் தான். தாசில்தார், சிரேஸ்தார், ஹவில்தார், இந்த பேர்ல இன்னும் நமக்கு வழக்கில் இருக்கு. இதெல்லாம் மராட்டியர் காலத்துல இருந்த பல்வேறு பெயர்கள். ஆட்சி தலைவர்கள், ஆட்சியாளர்கள், இந்த உதவி செய்தவர்களோட பேரை பார்த்தோம்னா சர்க்கேல், சுபேதார், பதக்தார், அமல்தார், சிரேஸ்தார். சிரேஸ்தார்லாம் இன்னைக்கு இருக்கு. தாசில்தார், வட்டாட்சியன்னு சொன்னா கூட தாசில்தாருங்கிற வழக்குன்னு போகல. ஹவில்தார், கொத்தவால், கார்பாரி, கில்லேதார், கார்கூன், திம்மதி, காவல்காரர், ஹர்காரா, வக்கீல். வக்கீல்ங்கிற பேர் இன்னைக்கு நம்ம வழக்கன்னு சொன்னாலும் வக்கீல்னு ஒரு பேர் இருந்துட்டு தான் இருக்கு. மாகல் மத்தியஸ்தர், கமாலிசி தாதர், கலாசி, கோட்டிவாலா, நிஸ்பதி, ராமதி, பதக்னீஸ், காஸ்னீஸ், தஸ்தூர், ராயஸ், ஹேஜிப், சிட்னிஸ், பாக்வான் இப்படின்னு பல பெயர்கள். இந்த பல பெயர்கள்ல நிறைய பேர்கள் நமக்கு இன்னைக்கும் நின்று நிலைக்குது. இங்கேயே அதே பேர்கள் வழக்குல இருந்துகிட்டு இருக்கு. குலதெய்வ கோயில்கள், அவர்களுக்கு இருந்த அந்த காளியை வழிபடுவது, அதற்காக நிறைய தானங்கள் அளிப்பது, இதெல்லாம் பண்ணியிருக்கிறாங்க. நாய்களுக்கான வைத்தியத்துக்கு வந்து குட்டப்பாங்கிற ஒரு வைத்தியராக இருந்திருக்கிறாரு. வைத்தியரோட பெயர் எல்லாமே வருது. ஆங்கில மருத்துவருக்கான பெயரும் வந்து வருது. ஒட்டகத்துக்கு வைத்தியம் பார்த்த செய்திகள் எல்லாமே நமக்கு கிடைக்குது. சத்திரங்கள் என்பது இவர்கள் காலத்துல ஒரு மிகப்பெரிய பணின்னு தான் சொல்லலாம். அன்னம் வழங்குதல், வந்தவங்களுக்கு தண்ணீர் கொடுப்பது, அன்னம் கொடுப்பது என்பது நம்மளுடைய காலங்காலமா இருக்க மரபா இருந்தால் கூட மராட்டியர் காலத்துல அந்த சத்திரங்கள் என்பது தொடர்ச்சியாக ராமேஸ்வரம் வரைக்கும் சத்திரங்கள் இருந்தது. இன்னைக்கும் கூட அதுல இருக்கக்கூடிய சில சத்திரங்களை அரசாங்கம் சத்திரம் நிர்வாகங்கிற பேர்ல நிர்வாகம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அது பெரும்பாலும் பார்த்தோம் அப்படின்னா அந்த சத்திரங்கள் எல்லாமே அவருடைய அரசிமார்கள் பெயர்ல தான் இருக்கும். தஞ்சாவூர் கோட்டை அன்ன சத்திரம், முத்தாம்பால்புரம் சத்திரம்,
ஒரத்தநாட்டில் இருக்கக்கூடிய முத்தாம்பாள் சத்திரம் இன்னைக்கு மிகச்சிறந்த கலை வேலைப்பாடு கொண்ட ஒரு மண்டபமா இருக்கு. இப்போ தொழில்துறை அதை எடுத்து பராமரிச்சுன்னு பாதுகாத்துட்டு இருக்கிறாங்க. வரலாற்றில் ஒரு மிக முக்கியமான ஒரு பகுதி இந்த ஒரத்தநாடு பகுதி. அந்த முத்தாம்பாள் 2ஆம் சரபோஜி. இன்னும் சொல்ல போனோம்னா ஸ்வார்ட்ஸ் பாதிரியார் வந்து முதல் ஆங்கில பள்ளி தொடங்கும் போது இருக்கக்கூடிய அந்த கண்ணந்தங்குடிங்கிற ஒரத்தநாடு பகுதியில் இருக்க கண்ணந்தங்குடியில தான் தொடங்குறாரு. அங்கிருந்து தான் பள்ளியில் படித்து அங்க இருக்கக்கூடிய கல்லர் மக்கள்லாம் இன்னைக்கு வந்து பெருமளவு படிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஆங்கில பள்ளி தான் காரணமா இருந்திருக்கு. முதல் மக்கள் கலெக்டர் மலையப்பன் ஒருத்தர் வரும்போது கூட அங்கிருந்து தான் வர்றாரு. இப்போ அங்க இருந்த அந்த முத்தாம்பாள் சத்திரம் மிகச்சிறந்த ஒரு சத்திரம். சரபோஜியினுடைய ஆசை நாயகியாக இருந்த பெண் அவள். அப்புறம் ராஜகுமாராம்பாபுரம் சத்திரம், மோகனாம்பாள்புரம் சத்திரம், சக்வாராம்பாபுரம் சத்திரம், ராஜசம்பாபுரம் சத்திரம், யமுனாம்பாள்புரம் சத்திரம், சைதாம்பாள்புரம் சத்திரம், சுலட்சணாம்பாபுரம் சத்திரம், இப்படி நிறைய சத்திரங்கள் கட்டியிருக்கிறாங்க. இந்த சத்திரங்கள்ல அன்னைக்கு போகக்கூடிய வழிப்போக்கர்கள் தங்கி உணவருந்திட்டு போகக்கூடிய ஒரு ஏற்பாடு அது. அங்க யாருக்கு உணவு கொடுக்கலாம் அப்படிங்கிறத பத்தி 1855 ஒரு ஆணையை போட்டிருக்காங்க. அதுவும் மோடி ஆவண குறிப்புல நமக்கு கிடைக்குது. வயோதிகர், குழந்தைகள், நோயாளர்கள், வழிப்போக்கர்கள் தான் சாப்பிடணும். ஊர்ல சும்மா தண்டமா தின்னுட்டு உட்காந்துருக்கணும், சோறு போடக்கூடாதுன்னு அதுல ஒரு கண்டிஷனே போட்டிருக்கிறாங்க. இப்போ யார் வேணாலும் சாப்பிட்டு போகலாங்கிற மாதிரிலாம் சத்திரங்கள் இல்லை. அந்த அளவுக்கு நிறைய பண்ணியிருக்கிறாங்க. பல இடங்கள்ல அதை கல்வெட்டுகள்லையும் செப்பேடுகள்லையுமே குறிப்பிடுறாங்க. மோடி ஆவண குறிப்புகள் மட்டும் இல்லாம கல்வெட்டு செப்பேடுகள்லையுமே குறிப்பிடுறாங்க. கல்வெட்டுகள்ல பார்க்கும்போது பேராவூரணி பக்கத்துல இருக்க பெருமகளூர்ங்கிற ஊர்ல ஒரு 4-5 ஆண்டுகளுக்கு முன்னாடி முதல் முறையா ஒரு மோடி கல்வெட்டு ஒன்று கண்டெடுத்து செய்தி போட்டேன். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மோடி ஆவணங்கள் தான் இருக்க ஒழிய மோடி கல்வெட்டு இல்லை. இந்த மோடி கல்வெட்டும் எழுத்துக்கள் மோடி, அதோட சைடில் அதோட தமிழ் பொறிப்பு இருக்கும். தமிழ் மரபு மாதிரியே சூரியன் சந்திரன் சின்னத்தை போட்டு அந்த மோடி கல்வெட்டை கொடுத்துருக்குறாங்க. அவங்களுடைய பணிகள்ல அதெல்லாம் சிறப்பான ஒரு பணி. நாணயம் அச்சிட்டு இருக்கிறாங்க. நாணயம் அச்சிட்டு அந்த நாணயமும் பார்த்தோம் அப்படின்னா தஞ்சாவூர் சக்கரம், திருச்சி சக்கரம், திருவாரூர் சக்கரம் அப்படின்னு பல்வேறு பெயர்கள்ல பல்வேறு அளவுகள்ல வேறுபடுது, மதிப்புகள்ல வேறுபடுது. ஒரே மாதிரி இல்லாம ஒவ்வொரு இதுல வேறுபடுது. நாணயங்கள் நிறைய சேர்த்திருக்கிறாரு அவர். சரபோஜி காலத்தில் நாணயங்கள் நிறைய சேர்த்திருக்கிறாரு. பின்னாடி பிரிட்டிஷ்காரங்க கூட அந்த நாணயத்தை ஒரு காட்சிக்காக கொடுங்கன்னு சொல்லி சிவாஜி கொடுத்து அதை வாங்கி திரும்ப கொண்டாந்து கொடுக்கறதா நமக்கு குறிப்புகள்லாம் கிடைக்குது. கிராம தேவதைகளுக்கான வழிபாட்டுகள் அதுல எல்லாமே ரொம்ப அவங்கள்ட்ட நம்பிக்கை இருந்திருக்கு. இந்த பழி கொடுத்தல் இது போலாம் இருக்கு. எல்லம்மா, காளி தேவி, ரேணுகா தேவி, கோடியம்மா, மாகாளியம்மா, இந்த மாதிரி அம்மன் வழிபாடு, அவர்களுக்கு பலி கொடுப்பது இதெல்லாமே வழக்கில் இருந்திருக்கு. இந்த நாணயங்கள் பார்க்குறப்ப நமக்கு நிறைய வேடிக்கையான பெயர்கள் எல்லாமே நிறைய கிடைக்கும். தெலுங்கு ஜெல்லி, பிரெஞ்சு டாலர், நாராபட், ரிங்ஸ் டாலர், அகந்தர் விராகன், மரவஞ்சூலி, கட்டிராயி பணம், உடையார்பாளையம் பணம், இது மாதிரி பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 60-70 பெயர்கள் கிடைக்கிது. இந்த நாணயம் அச்சிடுவதற்கான அச்சு சாலை ஏற்படுத்திக்கிறது, அதற்கான அனுமதி கொடுத்துருக்குறாங்க. அதற்குரிய உதவியும் பண்ணிருக்காங்க. டச்சுக்காரர்கள் நாணயச்சாலை அமைக்கும் போது அதற்கான உதவியை செஞ்சிருக்கிறாங்க. அது எல்லாமே நமக்கு குறிப்புகள் கிடைக்குது. ராம் டக்கா, அனந்தகிரி வராகன், தார்வாட் வராகன், துர்கா வராகன், வெங்கடகிரி வராகன், யானை வராகன் அப்படின்னு வராகனே பல்வேறு பெயர்கள்ல இருந்திருக்கு. இந்த பல்வேறு பெயர்கள்ல இருக்கக்கூடிய வராகன் ஒரு வித்தியாசமா இருக்கும். அதுல ஹொன்னம்னு வருவது, புலிஹோனம்னு ஒன்று வருது. அதே மாதிரி ஊர்களுக்கான பெயர்கள்னு பார்க்கும்போது அதுவுமே நிறைய நமக்கு மாறுபாடுகள் இருக்கு. திருவிடைமுருகருக்கு பழைய பேர் பார்த்தோம்னா மத்தியார்ஜுனம் சப் ரிஜிஸ்டார் ஆஃபீஸ் பதிவுகள்ல கிடைக்குது. மத்தியார்ஜுனங்கிற பேர் இன்னைக்கு நமக்கு வழக்கு இல்லை. அவர்கள் காலத்துல அந்த ஒரு பெயரா நம்ம பார்க்க முடியுது. சாணார் காசு, தங்க சாலைகள்ல நாணயங்கள் வச்சிருக்கு. பவுண்டு, ரூபாயும் வழக்கத்துல இருந்திருக்கு. சக்கரங்கள்ல நிறைய மாறிவிட்ட மதிப்பு. மதுரை சக்கரம், பரங்கிப்பேட்டை வராகன், நாகப்பட்டினம் வராகங்கள், இந்த மாதிரி நிறைய நீர்நிலைகளை பொறுத்த வரைக்கும் நிறைய பண்ணியிருக்கிறாங்க. அதுல குறிப்பா பார்க்கணும்னா தஞ்சாவூர்ல ஜலசூத்திரம் அப்படின்னு ஒரு நீர்வழிச்சாலை படம் அவங்க காலத்துல இருந்த மோடி ஆவணத்துல இருந்தது. தஞ்சையில் இருக்கக்கூடிய சிவகங்கை குளம், அது மாமன்னன் ராஜராஜர் காலத்துல உருவாக்கப்பட்ட பெரிய ஒட்டி இருக்கக்கூடிய குளம். அந்த குளத்து தண்ணீர் தான் தஞ்சை மாநகர் முழுக்க அன்னைக்கு குடி தண்ணீர். அதிலிருந்து நிலத்தடி நீர்வழிச்சாலை வழியாக தஞ்சாவூர் இருக்கக்கூடிய 50 குளங்கள், அரண்மனையில் இருக்கிறது, தஞ்சை பகுதியில் இருக்கிற குளங்களுக்கு எல்லாமே நீர் கொண்டு போனாங்க. அந்த நீர்வழி பாதையெல்லாம் இன்னைக்கு நடைபெற்று போயிடுச்சு. பல்வேறு குளங்கள் தூர்ந்து போயிடுச்சு. இன்னைக்கு 50 குளங்கள் இல்லை. அதுல அருமையா நம்ம போட்டிருக்க அந்த நீர்வழி சாலைக்கான
இந்த வரைபடம் என்பது நமக்கு இன்னைக்கும் பயனுள்ளதா இருக்கு. ஒரு சாராய குத்தகை, அகலியில சாராய குத்தகை, முத்திரை பத்திரம் விற்று முதல் வர்றது, அபராதம் விதிக்கிறது, பாசி குத்தகையிலேருந்து வர பணம், வரிகள், இது எல்லாமே அரசை நடத்துறதுக்கு பயன்பட்டு இருக்கு. இதுல இருந்து கிடைக்கக்கூடிய பணத்தை வச்சுதான் அவங்க அரசாங்கம் அன்னைக்கு பண்ணியிருக்கிறாங்க. கல்வி, மருத்துவம் இதெல்லாம் பண்ணியிருக்கிறாங்க. ஆங்கிலேயருடைய வரவுக்கு பிறகு தஞ்சை அரண்மனையிலேயே ரெசிடென்ட்னு ஒரு அதிகாரி இங்கே நிரந்தரமா தங்கிடுறாரு. அது 2ஆம் சரபோஜி ஓராண்டு மட்டும் தான் மன்னராக இருக்காரு. பிறகு அவர் பெயரளவுக்கு மன்னராக வைத்துட்டு ஆங்கில அரசோட நிர்வாகம் தான் அங்கே செயல்படுது. அதன் காரணமாக அவருக்கு அரசு நிர்வாகத்தினுடைய சுமை குறையுது, போர்கள் இல்லைங்கிறதுனால அவர் மிகச்சிறந்த ஒரு கல்வியாளராக தேர்வதற்கான வாய்ப்பு கிடைக்குது. நிறைய புத்தகங்கள், சுவடிகள், பழைய வரைபடங்கள் இதெல்லாம் சேகரிக்கிறாரு. அந்த வகையில் அவர் சேகரித்த அந்த அறிவு கருவூலம் என்பது இன்று மட்டுமல்ல, என்றென்றைக்கும் நமக்கு மட்டுமல்ல, இந்திய மக்களுக்கு மட்டுமல்ல, உலகம் முழுக்க இருக்கக்கூடிய அனைவருக்கும் பயன் தரக்கூடிய அத்தனை செய்திகள் நிறைந்த ஒரு கருவூலமாக சரசிம்மாள் நூலகம் திகழ்ந்து கொண்டிருக்கின்றது. இந்த நூலகம் இவ்வளவு கலை செல்வங்களோடு திகழ்வதற்கு மராத்தியர்களுடைய பங்களிப்பும் 2ஆம் சரபோஜியுடைய பங்களிப்பும் மிகப்பெரிய அளவில் இருந்தது என்பது வரலாற்றில் ஒரு பெரும் பேறு மராட்டியர்களுக்கு. அவற்றை நாம் சரியாக பயன்படுத்தி அறிவார்ந்த சமூகத்தை ஏற்படுத்துவதில் பங்களிக்க வேண்டும் என்று வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு என்னுடைய உரையினை நிறைவு செய்கின்றேன். வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி, வணக்கம். மிக்க நன்றி ஐயா. நன்றி. சோழர்கள் மட்டுமல்ல, மராட்டியர்களாலும் தஞ்சாவூர் செழுமையாக கல்வியில், கலைகளில், மருத்துவத்தில், தமிழ் மொழி வளர்ச்சியில் என பல்வேறு சூழலில் வளம் பெற்றதை தொகுத்து உரைத்தீர்கள். நன்றி. தற்போது கலந்துரையாடல் நேரம். பங்கேற்பாளர்கள் தங்களுடைய கேள்விகளை முன்வைக்கலாம் அல்லது கருத்துக்கள் இருந்தாலும் கூறலாம். சார் வணக்கம். வணக்கம், சொல்லுங்க சார். நான் இளங்கோமணி, பாளையங்கோட்டை சிவிஎஸ் காலேஜ்ல தமிழ்துறை பேராசிரியர். சரிங்க சார், எனக்கு கேள்வி இல்லை சார். ஆனா எனக்கு வந்து சில குறிப்புகள், அதாவது தஞ்சை மராட்டிய மன்னர் கால அரசியலும் சமூக வாழ்க்கையும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புத்தகம் நம்ம தமிழ் பல்கலைக்கழகத்துல இருந்து வெளிவந்திருக்கு. தமிழ் பல்கலைக்கழகம் ஒரு பெரிய ஆவணமா அந்த புத்தகத்தை கொடுத்திருந்தாங்க. அந்த புத்தகம் நாங்க வேங்கரா இருந்தா என்ன செய்யணும் வாங்கறதுக்கா? இப்ப எங்களுக்கு அது தேவைப்படுது. வாங்கலாம். நீங்க அதற்குரிய தொகையை நீங்க அனுப்புனீங்கன்னா வாங்கலாம். அவரோட வெளியீட்டு பிரிவு இருக்கு, வெப்சைட் போனீங்கன்னா அவங்க நம்பர் இருக்கும், தமிழ் யூனிவர்சிட்டி நம்பர். கேட்டீங்கன்னா 550 ரூபா போட்டுருவாங்க விலை. அது தள்ளுபடி இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே சார், அதெல்லாம் இல்ல சார், பெரிய ஆவணம் சார். ஆமா ஆமா ஆமா, கேமங்கட்ரா பண்ணிட்டு ரொம்ப நன்றி. நன்றி நன்றி. ஆமா சார், ஆமா சார். நான் வந்து இந்த குத்தகை பத்தி எழுதணும்னு நினைக்கும் போது, சரி, குத்தகை அகலி குத்தகை விட்டுருக்காங்க, இங்க பரங்கி போடுறது குத்தகை விட்டுருக்காங்க. ஆமா சார், சாராய கச்சத்து குத்தகை விட்டுருக்காங்க. ஆமா சார். அந்த சாராய வருமானத்துல இருந்து கல்வி நிலையத்துக்கு அந்த பணத்தை எடுத்து பயன்படுத்திருக்காங்க. அந்த குறிப்புகள்லாம் கிடைக்குது நமக்கு. ஓகே சார், ஓகே, தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். அந்த தங்கச்சாலை பத்தி நீங்க சொன்னீங்க பாத்தீங்களா, சாலையர்னு சொல்லக்கூடிய ஒரு சமூக அமைப்பு, அவங்க புதுக்கோட்டையில காசு அடிச்சு சாலை இளந்திரையன் இருந்தார் டெல்லியில. தேங்க்யூ சார். புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்காங்க, சாலை நெய்வேலி சாலை. வணக்கம், நான் சிவசங்கர் பாபு, சென்னையிலிருந்து. அங்க காத்து அடிச்சிருக்காங்க என்ன சார்? ஆமா ஆமா, சொல்லுங்க சார். மிக அருமையான உரை. நன்றி நன்றி நன்றி. சரபோஜி சாரோட அவரோட பல்முகங்களையும் நல்ல விவரமா அருமையான, அதாவது புத்தகங்கள் கிடைக்கின்ற சில விஷயங்கள் இன்னமும் நம்ம புத்தகத்துல படித்தாலும் கிடைக்காத சில அனெக்டோட்ஸ், அதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. என்னோட கேள்வி வந்து, தஞ்சை பெரிய கோயிலுக்கு அவங்களோட கான்ட்ரிபியூஷன் என்னென்ன வகையில் அவங்க பண்ணியிருக்காங்க? முதல்ல அவங்க மராத்தா வந்ததுல இருந்து பண்ணது. சரி 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 சரி. தஞ்சை பெரிய கோயிலை பொறுத்த வரைக்கும்
இந்த கருவறையோட இருக்க விமானமும் சண்டியேஸ்வர் கோயில் சுற்றுப்புற மண்டபம் மட்டும்தான் ராஜராஜன் பீரியடு. மற்றபடி பின் வந்த பாண்டியர்கள் காலத்து கோயில், அம்மன் கோயில், நாயக்கர் காலத்து படைப்பு இருக்கு. இவர்கள் காலத்துல சரபூஜை வந்து பிள்ளையார் கோயில் கட்டது சரபூஜியோட பங்களிப்பு. ஆமா, அதே போல அங்க தொடர்ந்து விழாக்கள் நடைபெறுவதற்கு அவங்க பண்ணியிருக்கிறாங்க. அன்னைக்கு பெரிய கோயிலுக்கு இருந்த இந்த நிலங்கள் எல்லாமே அவங்க பாதுகாத்தாங்க. அதன் பிறகுதான் அந்த நிலங்கள்லாம் இல்லை. பல்வேறு ஊர்கள்ல இருக்கு, நாகத்தி, கீழே வன்னிப்பட்டு, ஆலக்குடி, மாதிரி பல இடங்கள்ல 7 வேலி 8 வேலி 10 வேலி நிலம் இருந்தது. அதெல்லாம் அப்ப பயன்பாட்டுல இருந்து இப்ப இன்னைக்கு இல்லை. அதெல்லாம் ஒரு காலத்துல அது கொஞ்சம் நிறைய பண்ணியிருக்கிறாங்க. அங்கதான் மராத்தி கல்வெட்டு வெட்டி வச்சிருக்கிறாங்க. இந்த மராட்டி கல்வெட்டுகள் எடுத்துட்டா போன்ஸ்ரீ வம்சத்திரன்னு போட்டாங்க. இது அண்மையில பாத்தீங்கன்னா வலைத்தளங்கள்ல நிறைய ஹிந்தி கல்வெட்டை வெட்டி வைக்கிறாங்க, கல்வெட்டுகள் அழிக்கிறாங்க, அது மாதிரி ஒரு செய்தி, அது தவறான தகவல் நிறைய பரவிட்டே இருந்தது. என்னட்ட நிறைய விளக்கம் கேட்டதுக்கு அது மராத்தியர்கள் ஆட்சி பண்ணாலும் மராத்தி கல்வெட்டு அதை எடுத்து சரி பண்ணி வைக்கிறாங்க. இவர்கள் பார்வைக்கு அதை எடுத்து பார்க்கும்போது மராட்டி கல்வெட்டு ஹிந்தி கல்வெட்டுங்கிற மாதிரி தெரிஞ்சிருக்கு. நாங்களே நிறைய குரூப்ல இதுக்கு வந்து நாங்க வந்து மறுப்பு தெரிவிச்சு தெளிவா சொல்லியிருக்கிறோம். இது வந்து இருக்கிற கல்வெட்டு தான், இது கிடையாது. ஆமா ஆமா ஆமா. வரலாற்றை பொறுத்த வரைக்கும் நமக்குன்னு தனிப்பட்ட கருத்துக்கள் இருந்தாலும் வரலாற்றுல என்ன இருக்கோ அதுதான் சொல்லணும். அது என்னுடைய இது தஞ்சை கோயிலோட திருப்பணி, அதாவது அந்த மேல இருக்கிற கோபுரங்களோட அந்த வெள்ளை அடிச்சது அல்லது சில திருப்பங்கள் செய்து, அதை பத்தி ஏதாவது வரலாறு குறிப்புகள் ஏதாவது இருக்குதுங்களா? பெரிய கோயில் பத்தியா? பெரிய கோயில் நிறைய இருக்கு. அவர் குடவாயில எழுதியிருக்காரு. ராஜராஜேஸ்வரன் ஒரு பெரிய புத்தகம் இருக்கிறாரு. நிறைய கட்டுரைகள் வந்திருக்கு. நிறைய கட்டுரைகள் வந்திருக்கு. அப்போ கட்டுரைகள் நிறைய வரும். சரி, நான் அதில் படிச்சுக்கிறேன். இல்லை உங்களுக்கு சரஸ்வதி மஹால் புக் ஏதாவது இருந்தா எங்கள்கிட்ட நிறைய இருக்கு. 650 புத்தகங்கள் இது வரைக்கும் வெளியிட்டு இருக்கிறோம். அதாவது தஞ்சாவூர் கோயில் திருப்பணி பத்தி ஏதாவது தனியா புக்ஸ் எல்லாம்? திருப்பணி பற்றினா திருப்பணி நேரத்துல மலர் போட்டோம். பெரிய கோயில் குடமுழுக்கு விழா மலர் போட்டோம். இந்த தடவை குடமுழுக்கு விழா மலர் அதுக்கு நான் தான் தொகுப்பாசிரியராக இருந்தேன். அந்த புத்தகங்கள் நூலகத்துல கிடைக்கும். 97 நடந்தது. இப்ப நடந்த குடமுழுக்கு விழாவில் அதுல பல பெரிய கோயில் பத்தி பல்வேறு கருத்துக்கள் அதுல இருக்கும். நான் அடுத்த தஞ்சாவூர் வரப்ப நேர்ல மீட் பண்றேன். அப்ப சரிங்க, நல்லது. நன்றி நன்றிங்க. சார் வணக்கம். வணக்கம், சொல்லுங்கம்மா. நான் மதுரையில இருந்து பேசுறேன். என் பேரு முனைவர் பாப்பா. சொல்லுங்க சார். நாங்க வந்து இந்த தோல்பாவை கூத்துங்கிறத பத்தி படிச்சிருக்கிறோம் சார். சரி. அதுல வந்து மராட்டியர்கள் இங்க வந்ததுல இருந்து நமக்கு கிடைச்ச ஒரு கலையில அதுவும் ஒண்ணு அப்படின்னு படிச்சிருக்கிறோம். சரி. நமக்கு சங்க இலக்கியத்திலையும் இந்த பாவை பற்றிய விஷயங்கள் இருக்கு. அதாவது தோலை வைத்து பாவை செய்வது, மரத்தை வைத்து பாவை செய்வதுங்கிறது இருக்கு இல்லைங்க சார். அந்த இங்க நான் வந்து அதை பத்தி கொஞ்சம் ஃபீல்ட் ஒர்க் எல்லாம் பண்ணியிருக்கிறேன் மதுரையில. இந்த ராவ் அப்படிங்கிற பேரை பின்னோட்டா வச்சிருக்கிறவங்க தான் வந்து இந்த துரைராஜ் ராவ் இப்படின்னு நிறைய பேரை நான் வந்து களப்பணியில சந்திச்சிருக்கிறேன். அவங்க மராட்டியர்ல அங்க இருந்து வந்தவங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அத பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. குடும்ப பெயர்கள் ஒண்ணு ராவுங்கிறதுலாம். ராவ், போன்ஸ்லி, காட்டேகர், ஆமாங்க சார், பாட்டகர், நிறைய பெயர்கள் இருக்கு. அது அவங்க குடும்ப பெயர்கள் ஒண்ணு. இந்த தோல்பாவைங்கிறது கிட்டத்தட்ட இந்த பொம்மலாட்டத்தை சொல்றீங்கன்னு நினைக்கிறேன். பொம்மலாட்டம் வேற, தோல்பாவை திரையில கட்டி ஆடுறதாங்க சார். வந்து அந்த பாவைகளை வைத்து செய்வது, மரத்தினால செய்யறது பொம்மலாட்டம். ஆமாங்க சார். இல்ல, பொம்மலாட்டத்திலயுமே மரம் மட்டுமே இருக்காது. தோல்ல செய்யக்கூடிய திரையில காட்டுவாங்க. அது அந்த கலை இன்னைக்கு முழுக்க போயிடுச்சு. கும்பகோணத்தில் மட்டும் ஒருத்தர் பண்ணிட்டு இருக்கிறாரு, அந்த நிகழ்ச்சி நடத்திட்டு இருக்கிறாரு. அவர்கள் காலத்துல நிறைய கலைகள் இங்க வந்து எல்லாமே கலந்துருச்சு, ஒன்னோட ஒண்ணா நிறைய கலந்துருக்கு. நிறைய முகமதியர்கள்ட்ட உள்ள அவங்க காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, மராட்டியத்துல இருந்தா கூட மராட்டியத்துல இவர்கள் இந்துக்கள், அவர்கள் முஸ்லீம் ஆட்சி அப்படிங்கிற பிரிவு பார்த்தா கூட அந்த முகமதிய ஆட்சியாளர்கள்ட்ட இருந்த படைத்தலைவர்கள் இப்போ எல்லாமே பார்த்தோம்னா மராட்டியர்கள் இருக்கிறாங்க. சிவாஜி கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா முஸ்லீம் தான் இங்கே படைத்தலைவர்களாக இருக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனால் இங்கே எங்கோஜி வரும்போது கூட வந்த 2 பேர் முஸ்லீம் தளபதிகள் தான். அதனால அவங்கள்ட்ட இருந்து இருக்கக்கூடிய பல்வேறு மரபுகள் அந்த மராத்தியர்கள்ட்ட நிறைய பார்க்க முடியும். அவங்க ஆடையிலிருந்து, உணவு முறையிலிருந்து, போர் முறையிலிருந்து எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த வட இந்திய மரபு, அந்த கட்டுமானம் இதெல்லாமே நிறைய இருக்கும். அங்கேருந்து வந்த ஒரு கலை தான் இதெல்லாம்.
தொல்பாவைங்க. அதுக்கு நம்ம இதுல ஏதாவது அந்த பாவைகள் அந்த மாதிரி எல்லாம் அங்க இருக்காங்க சார்? இருக்கு குறிப்பு இருக்கு, நிறைய இருக்காது, கொஞ்சம் தான் இருக்கும். அதிகபட்சம் போனா ஒரு 4-5 நூறுல இருந்து ஒரு 10 பக்கம் எடுக்கலாம் நீங்க. சரி சரிங்க சார். அதே மாதிரி இந்த திருவிடை நீங்க திருவிடை மோடி முதலே பாவை கல்வெட்டு விளக்கணும். மோடி கல்வெட்டு பத்தி எல்லாம் சொன்னீங்களேங்க சார். ஆமா ஆமா. மோடி வித்தைன்னு ஒண்ணு படிச்சிருக்கோங்க சார். அது அது ஒரு கலை. என்ன சொல்லுங்க மோடி சார், அத பத்தி சொல்லுங்க சார். மோடி மஸ்தான் வித்தைன்னு வழக்கு சொல்லு உண்டு தஞ்சாவூர்ல எல்லாமே. ஆமாங்க இந்த சார். மோடிங்கிறதுன்னு கேட்டீங்கன்னா மோடனே அப்படின்ட்டு மராத்தியில் சொல்றாங்க. மோடனேன்னா மறைபொருளா சொல்லக்கூடியது. இப்ப நமக்கு தஞ்சாவூர்ல நமக்கு தெரிஞ்ச தமிழ்நாட்டுல சுருக்கெழுத்து வச்சிருக்கோம், ஷார்ட்ன்னு சொல்லுவோம். ஆங்கிலத்துல இருக்கிறதுக்கு ஷார்ட்டன் இருந்து கோடு கூட போட்டிருப்போம். அது ஷார்ட்டன் படிச்சவங்க தான் படிக்க முடியும், நம்மளால படிக்க முடியாது. ஆமா. அது மாதிரி மராத்தி தெரிஞ்சவங்களுக்கு மராத்தியில இருந்து தெரியக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி குறுக்கெழுத்து மாதிரி எழுதி வச்சதுதான் மோடி ஆவணங்கள். இந்த மோடி ஆவணங்கள்ல ABCன்னு 3 வகை இருக்கு. A வகைங்கிறது அவசியம் பாதுகாக்க வேண்டியது, B வகைங்கிறது ஓரளவுக்கு இருக்கணும், C வகைங்கிறது அழித்தற்குரியது அப்படின்னு சொல்லி 3ஆ வச்சிருக்கிறாங்க. இந்த A வகை ஆவணங்கள் பூரா சென்னை போயிடுச்சு. B and C தான் இருக்கு. தமிழ் பல்கலைக்கழகத்துல இருக்கு. C பிரிவு பண்டில் எங்கள்கிட்ட கிட்டத்தட்ட 100கணக்கான பண்டில்ஸ் இருக்கு. இந்த மோடி எழுத்து படிப்பதற்கு இன்னைக்கு ஆள் இல்லை. இது வரைக்கும் நம்ம பேசின வரலாறு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அதுல இப்போ ஒரு 15% தான் வந்திருக்கும். என்ன அதுல இருக்கக்கூடிய மோடி ஆவணங்கள் இருக்கக்கூடிய செய்திகளை படித்தறிந்து வெளிக்கொண்டு வருவதற்கான வாய்ப்பு ஆள் இல்லை. அப்ப இதுக்கு மோடி தெரியணும் அப்படின்னா மராத்தி தெரியணும், மராத்தி தாய்மொழியாவோ இல்லை மராத்தியில நல்ல புலம்பு பெற்றவர்கள் அதுல இருந்து மோடியை கத்துக்கிட்டு அந்த ஆவணங்கள்ல இருந்து கொண்டு வந்தோம்னா நீங்க இருக்கக்கூடிய பல்வேறு செய்திகளுக்கு விடை கிடைக்கலாம். பல வரலாற்று செய்திகள் மூட்டைகளுக்குள் முடங்கி கிடக்கின்றது. சரி சரி சரி. அடுத்த தலைமுறை தான் கையெடுக்கும். சரி, நன்றிங்க சார். நன்றி. அருமையான உரைங்க சார், ரொம்ப அருமையான உரை. அதாவது ஒரு தெளிவான ஒரு வரலாற்றை ஒரு படம் பிடித்து காட்டுனது போல அருமையா இருந்தது. இப்ப இறுதியா வந்த கேள்விக்கு எனக்கு என்ன ஒரு ஐடியா வந்ததுன்னா, ஏன்னா இந்தியாலதான் இருக்கு மராட்டிய மாநிலமும் இல்லைங்களா? சோ அங்க இருக்கிற அறிஞர்களோட ஒரு மொழியியல் ஒரு ஒப்புதல் மாதிரியோ ஏதாவது ஒரு வகையில இணைந்த வகையான ஆய்வு செய்வது மாதிரி அந்த மொழியை கற்றுக்கொள்வதில் பிரச்சனை இல்லை. இப்ப தஞ்சாவூர் பல்கலைக்கழகம் கூட இந்த முயற்சியை முன்னெடுக்கலாம்னு நினைக்கிறேன். ஏராளமான ஆவணங்கள் இருக்கிறதுனால அதை வாசிக்க வேண்டும் என்பதற்காக ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் ஏதாவது ஒரு பல்கலைக்கழகங்களோட இணைந்த வகையில செய்துட்டு அவர்கள் இந்த முயற்சியை செய்யலாம் இல்லையா? ஏன்னா அந்த லாங்குவேஜ் வேற எங்கேயோ தூரத்து நாட்டுல இல்ல, இதே நாட்டுலதான் இருக்கு. எந்த மொழிகளையும் கற்றுக்கொள்வதில் எனக்கு மாற்று கருத்து கிடையாது. ஆனா எந்த மொழியும் நான் தான் பெருசுன்னு அரசியல் பண்றதை விரும்பும். அதுதான் இங்க பிரச்சனை. அதனால இதை நம்ம நேர்ல பேசுவோம். இந்த வரலாற்றையெல்லாம் நம்ம இழந்துடக்கூடாது இல்லையா? அந்த ஒரு சொல்றேன். அதாவது அறிவு சொத்துக்களை பொறுத்த வரைக்கும் யாரிட இருந்தாலும் நம்ம பெற்றுக்கொள்ளலாம். அதுல ஒன்றும் தவறு கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் நான் வரலாற்று ஆய்வாளங்கிற முறையில் அதான் பார்ப்பேன். படிக்காத கிராமத்தனம் சொல்லுங்கிட்ட கூட அறிவார்ந்த விஷயங்கள் முன்னோர்களுடைய பல்வேறு அறிவியல் தொழில்நுட்பங்கள் இருக்கு. பல மேடைகள் அதை பத்தி பேசியிருக்கேன். வழக்கு சொற்கள்ல எவ்வளவு அறிவியல் இருக்கு அப்படின்ட்டு. இங்க பிரச்சனை இன்னொரு தொடர்ச்சியான ஒரு கேள்விங்க சார் இதோட. அதாவது தமிழ் மொழி அப்படின்னு பார்க்கும்போது சரி, ஏன்னா சோழர்களுடைய நிலம் தஞ்சாவூர் மிக முக்கியமான ஒரு இடம். அந்த இடத்துல தமிழுக்கு மிகச்சிறந்த ஒரு என்ன சொல்றது, தமிழுக்குனே மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நிலம் என்ன சொல்றோம். அப்போ ஒரு மராட்டிய மன்னரை மக்கள் எப்படி ஏற்றுக்கொண்டார்கள், அல்லது 200 ஆண்டு கால அந்த ஆட்சி அப்படிங்கிறது உள்ளூர்ல எப்படி ஏற்றுக்கொள்ளப்பட்டது மக்களால்? ஏன்னா ஒரு லாங் பீரியட்ல இருந்து இருக்கிறாங்க பாருங்க. அதை ஏற்றுக்கொண்டார்களா? அதை பற்றி சமூகம் சார்ந்த விஷயங்கள் ஏதாவது நமக்கு கிடைக்குதா? அது சிக்கலான கேள்வி. இது பொது வெளிங்கிறதுனால சிக்கலான பதில் சொல்ற மாதிரிதான் இருக்கும். இந்தியாவுக்கு விடுதலை பெற்றதுங்கிறதே நிறைய பேருக்கு தெரியாது. நிறைய நீண்ட நாளுக்கு விடுதலை போராட்டத்தை பங்கெடுத்தவர்களுடைய எண்ணிக்கை குறைவு. நமக்கு என்னங்கிற மாதிரி ராவணன் ஆண்டான்ங்கிற மனநிலையில இருந்தவர்கள் தான். பல்வேறு நிலைகளை நாயக்கர் காலத்துல தொடங்கி டச்சுக்காரர்களுக்கும் ஐரோப்பியர்களுக்கும் பல்வேறு வணிகத்துக்காக நிலங்களை குத்தகை கொடுத்தது, அப்புறம் ஊர்களை குத்தகை கொடுத்தது. அந்த குத்தகைக்கான பணம் கட்ட முடியாம அந்த ஊரையே வித்திருக்கிறாங்க, ஒரு கிராமங்களே வித்திருக்கிறாங்க. ஆனா அந்த கிராமத்தெல்லாம் வித்தாங்கிறது கூட தெரியாம கூட்டியிருந்தவர் தான் நம்மளுடைய மக்கள். அல்ல யாரு ஆட்சிக்கு வராங்கிறத விட சங்க காலம் தொடங்கி இன்றைய காலம் வரைக்கும் தமிழர்களை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய பங்காளி வந்துடக்கூடாது அப்படிங்கிற தெளிவா இருப்பாங்க எப்பவுமே. அதுவும் கூட காரணமா இருக்கலாம். ஆட்சி அன்னைய நிலையில யார் வேணாலும் வரலாக்காரமா தான் இருந்தது. அதை ஏத்துக்கிட்டாங்க, அவ்வளவுதான், வேற வழி இல்லை. எல்லாராலையும் போய் புரட்சி பண்ண முடியாது.
யாரோ ஒரு சிலர் இருக்கலாம், அது நசுக்கப்படலாம். முழுமையா எல்லாரும் ஏத்துக்கிட்டாங்களாங்கிறது நமக்கு வரலாற்றுல தெரியாது. அதற்கான ஆவணங்கள் எதிர்ப்பு இருந்ததெல்லாம் தெரியாது. அந்த ஆவணங்கள் நமக்கு கிடைக்காம இருக்கலாம். இப்ப அவர்களுடைய வம்சாவளியினர் அப்படிங்கிறவங்க நீங்க முதல்ல சொன்னீங்க நாகூர் தர்கா கூட அவங்க வந்து அவங்களுடைய தொடர்பு இன்னும் இருக்கு அப்படின்னா, அப்ப தஞ்சையில இருக்கிறாங்களா இல்ல வேறு வேறு மாநிலங்கள்ல? தஞ்சையில இருக்கிறாங்க, தஞ்சையில தான் இருக்கிறாங்க. சில அரண்மனை வளாகத்திலே இருக்கிறாங்க. அவரோட நன்றி நன்றி. சில கேள்விகள்லாம் நம்ம நேர்ல தான் பேசணும். தஞ்சையில இருக்கக்கூடியவங்க அப்ப அவங்க மராட்டிய மொழி பேசுவாங்களா சார் இப்ப இருக்கவங்க? இல்லம்மா அவங்க எல்லாம் தமிழர்களாவே மாறிட்டாங்க. சார் வணக்கம். அவங்க பேர்ல இங்க இருக்கிற, அதாவது அடித்தட்டுல இருக்கக்கூடிய நடுநிலையில இருக்க மக்கள்கிட்ட வந்து யாரும் அவங்க மராத்தியர்கள்ங்கிறதே எங்களுக்கு எல்லாம் தெரியாது. இன்னைக்கு நல்ல உறவு முறைகள்ல தான் நான் எங்க வீட்டுல இருந்தாலும் ஏதாவது விழாக்கள்னா பலகாரம் அங்க போவோம், அவங்க வீட்டு விழாக்கள் பலகாரம் அங்க வரும். அவர்கள் தமிழ் தான் பேசுறாங்க, மராத்தி படிக்கவும் தெரியாது, எழுதவும் தெரியாது. நானே கூட சொல்லுவது உண்டு, நீங்க அதை படிங்க கத்துக்குங்க அப்படின்னா அதுக்கு முன் வரத்துக்கு அவங்க இல்ல. வணக்கம், நான் சென்னையில இருந்து தீபா வாசுதேவன் பேசுறேன். கேக்குதா நான் பேசுறது? கேக்குது மேம், சொல்லுங்க மேம். நான் வந்து என்னுடைய தாய்மொழி மராட்டி தான். சரி. நான் தமிழ்ல தான் யோசிக்கிறது எல்லாம் தமிழ் தான். நான் ரொம்ப வருஷமா நீங்க சொல்ற மாதிரி ஒரு 10 பரம்பரை அதுக்கு மேல கூட இருக்கலாம் நாங்க இங்கதான் இருக்கோம். இது வந்து தஞ்சாவூர் ட்ரெடிஷன் தான். என்னுடைய தாத்தா வகைராக்கள்லாம் இதுல அரசவையில வேலை பார்த்திருக்காங்க, கணக்கர்களாகவும் இதுவாகவும் சொல்லுவாங்க. இப்பயும் வந்து போன இதுல கூட அரசாங்கத்துக்கு வந்து ஏதோ கோயில் திருப்பணிகளுக்காக எல்லாம் இருக்கக்கூட ஆபீஸ்ல எல்லாம் வேலை பார்த்தாங்க. சோ தொடர்பு இருக்கு இதோட. நான் வந்து மராட்டி பேசுவேன், எழுதுவேன், படிப்பேன். இப்ப நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னா, நவீன கவிதைகள் எப்படி மராத்தியில இப்ப மகாராஷ்டிரால வந்து 1930s இருந்து இன்னைக்கு 2026 வரலும் எழுதக்கூடிய மாடர்ன் போயட்ரிஸ் இன் மராட்டிஸ நான் வந்து தமிழாக்கம் பண்ணிட்டு இருக்கேன். சரி. நான் வந்து ஆக்சுவலா கவிதை எழுதுவேன், தமிழ்ல எழுதுவேன். இப்போ வந்து மொழி மாற்றமும் செஞ்சுட்டு இருக்கேன். இப்ப எனக்கு வந்து நான் பேஸ்ட் அவுட் ஆஃப் மியூசிக் டிபார்ட்மெண்ட். நான் மியூசிக்ல பிஹெச்டி பண்ணிட்டு இருக்கேன். சோ அதனால வந்து எனக்கு வந்து இப்ப இந்த சர்ஃபோஜியோ இல்ல யார் எந்த அரசர் எழுதுன்னு தெரியல, திருவாரூர் தெய்வத்துக்கு மேல டெய்லி வந்து அந்த நேவேத்தியம் போறதுக்கான அந்த பாடல்கள் எழுதியிருக்காருன்னு சொல்லி அது வந்து சகஜி மன்னர் வந்து மிகச்சிறந்த இசை அறிஞர். அவரை பத்தி நிறைய என்ன வர வேண்டியது இருக்கு. சகஜி மன்னரின் கீர்த்தனைகள்னு அந்த புத்தகம் இருக்கு. அதோட அந்த செய்யுள் நடை, அந்த இசை அழகுங்கிறது அதான் நான் சொல்லும்போது சொன்னேன், தியாகையரோட கீர்த்தனைகளை எந்த அளவுக்கு தூக்கி பிடிச்சி பேசுறோமோ அந்த அளவுக்கு அதுல அவ்வளவு விஷயங்களா இருக்கு. அது வந்து பெரிய அளவுல இருக்கு, அது முன்னெடுக்கப்படல. நான் என்னுடைய வேண்டுகோள் என்னன்னா, நீங்க தமிழ்ல கவிதை படைங்க, எல்லாம் பண்ணுங்க, அதெல்லாம் சந்தோஷம், மகிழ்ச்சி, வேணாம்னு சொல்லல. நீங்க மராத்திங்கிறதுனால நீங்க தான் மராத்திய வந்து கத்துக்கணும். அந்த மராத்தியில் உள்ள பல மோடி எழுத்துக்கள்ங்கிறத நீங்க தான் அதை முயற்சி பண்ணி பண்ணணும். ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் இந்த வரலாறு என்பதே மண் சார்ந்த மக்கள் தான் எழுதணும். போய் திருநெல்வேலி வரலாறு எழுதுங்க அப்படின்னா, திருநெல்வேலியில் உள்ள வழக்கு சொல்ல நாஞ்சி நாட்டுல பாத்தீங்கன்னா பால் சோறுன்னா அது வேற பொருள் வரும், தஞ்சாவூர்ல பால் சோறுனா வேற பொருள் வரும். நான் பொருள் மாத்தி எழுதிருவேன். அதனால அந்த மண் சார்ந்தவங்க தான் எழுதணும். அதே போல உங்களுக்கு தாய்மொழி அதுங்கிறப்ப நீங்க அதுக்குள்ள ஆய்வு பண்றதுங்கிறது உங்களுக்கு நிறைய விஷயம் தெரியும். கத்துக்கிட்டு போய் நாங்க பண்றது சிரமம். நீங்க தாராளமா பண்ணலாம். இசை பத்தி மராட்டிய காலத்துல நிறைய இருக்கு, நீங்க நிறைய செய்யலாம். அதுல உங்களுடைய காலமே பார்த்தாது, அவ்வளவு செய்திகள் அதுல இருக்கு. சரி சார், யோசிச்சுட்டு இருக்கேன். அதான் சரி உங்கள்கிட்ட இப்ப இந்த இது எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் அனுப்பிச்சிருந்தாங்க. சோ கண்டிப்பா அட்டென்ட் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு இது பண்ணேன். ரொம்ப நல்லா பேசுறீங்க சார், தேங்க்யூ. இதுல வந்துட்டு நான் உங்களை மீட் பண்றேன் சார், தஞ்சாவூர் லைப்ரரி வந்துட்டு நான் உங்களை பாக்குறேன். வாங்க. உங்க பேர் என்னமா சொன்னீங்க? தீபா வாசுதேவ். தீபா. சரி சரி ரைட். சரி, நன்றி சார். நன்றி. தீபம் வாசுதேவம், நீங்க எங்க பணியாற்றிட்டு இருக்கீங்க இப்ப சென்னையில? இல்ல, நான் SBY ஸ்கூல்ல டீச்சரா இருந்தேன் மேடம். இப்ப இல்ல, நான் இப்போதைக்கு இது மாதிரி டிரான்ஸ்லேஷன் ஒர்க், அப்புறம் என்னுடைய மியூசிக் சம்பந்தமான இது மட்டும் தான் பண்ணிட்டு இருக்கேன். கட்டாயம் தொடர்ந்து தமிழுக்கும் மராத்திக்குமான ஒரு மொழிகள் டிரான்ஸ்லேஷன் நிறைய பண்ணுங்க. கூட கருத்தரங்கம் நடத்துறாங்க தமிழ் பல்கலைக்கழகத்துல. மகாராஷ்டிரால நிறைய வந்திருந்தாங்க. மராத்தியும் தமிழுக்குமான தொடர்பு பத்தி கருத்தரங்கம் நடந்து நானுமே அதுல பேசினேன். மராத்தி செப்பேர்கள் பத்தி தான் பேசினேன். சரி சார். இப்ப 2 நாளைக்கு முன்னாடி கூட ஒரு கல்வெட்டு கண்டெடுத்து போட்டேன். அது மராத்திய வழியில வந்தவங்க தான் தானம் கொடுத்துருக்காங்க, துவாதசி அறக்கட்டளை கொடுத்துருக்காங்க. ஆகோ பாட்டகர், வெங்கோ பாட்டகர்னு
வெங்கோபா கல்வெட்டு அப்படின்னு செய்திகள். சொல்லிட்டு ஒரு ஒரு அது சர்நேம்னு சொல்லுவோம். நீங்க சொன்னீங்க ஆமா இல்லையா இப்ப ராவ் அந்த மாதிரி வந்து ராவ் கூட ஆமா அது ஒரு காமன் நேம். இது ம். மாதிரி நிறைய மங்கேஷ்கர், படுகாவ்கர்னு நிறைய இருக்கு. பந்த் இந்த சரி மாதிரி நிறைய சர்நேம் இருக்கு. சரிம்மா. ஸோ ஒரு நாளிதழ் செய்தியில பாருங்க, எல்லா பத்திரிகையிலும் வந்து என்னுடைய செய்தி வந்தது. இப்ப சரி அண்மையில ஒரு சார். கல்வெட்டு எடுத்து போட்டேன் அவங்களுடைய கொடை வழங்குனதை பத்தி. ஓகே சரி சார். ஆனா அது உண்மையா தமிழ் வடிவம் தானே இருந்தது நமக்கு அது வாசிக்க ஆமா வர. தமிழ் 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 தான். அவங்க கல்வி நிலையங்கள் நிறைய உருவாக்குனாங்கன்னு சொன்னீங்க இல்லையா? அப்படின்னா அங்க என்ன மாதிரி பாடத்திட்டங்கள் அல்லது என்ன மொழி வழக்குல அவங்க பயன்படுத்தினாங்க? சமஸ்கிருதம், தெலுங்கு, ஆங்கிலம், உருது, பாரசீகம், தமிழ் ம். பள்ளிக்கூடமும் இருந்தது. தமிழ் பள்ளிக்கூடத்துல சொக்கப்பர்னு ஒருத்தர், குப்பையாண்டி பிள்ளைங்கிறவங்களாம் தமிழ் சொல்லி கொடுத்த பள்ளிக்கூடம் இருந்தது. ம். கிராமப்புறங்கள்ல தமிழ் பள்ளிக்கூடம் இருந்து. இப்ப இருந்தது. பெண்களுக்கு வந்து நிறைய உரிமைகள் வழங்கப்படல அப்படின்ற மாதிரி தானே இருந்துச்சு. அப்ப அவங்க கல்வி கற்கக்கூடிய வாய்ப்பு இருந்துச்சு ஐயா? பெண் கல்வி ஆங்கிலேயர்கள் படிக்கிறது, ஆங்கில பெண்கள் படிக்கிறதுக்கெல்லாம் அப்ப இந்த நீலகிரின்னு நான் சொல்லக்கூடிய அந்த பஞ்சாயத்து பகுதியில் ஒரு ஆங்கில பள்ளிக்கு உதவி பண்ணியிருக்கிறாங்க. பள்ளியோட கட்டுறதுக்கு அரசு நிதி உதவி பண்ணியிருக்குது. ம். அதே மாதிரி எல்லா பள்ளிகளுக்கும் பண்ணாங்களா அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறி எடுக்கு. பெண்களை பொறுத்த வரைக்கும் பெண்கள் நிலைங்கிறது அவ்வளோ ரொம்ப உயர்ந்த நிலையில இருந்ததெல்லாம் சொல்ல முடியாது. இந்த கத்தி கட்டி கல்யாணம்ங்கிறதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப கஷ்டமான ஒன்று தான். அது நிறைய அது மாதிரி கம்ப்ளைண்ட்லாம் இருக்கு. அந்த ஆவணங்கள்ல எல்லாம் அதெல்லாம் இருக்கு. கத்திக்கு மாலை போட்டு கல்யாணம் பண்ணிட்டு வந்தாங்க. அதனால மனைவியர்கள் நிறைய உண்டு. அது ஒரு சிக்கல். சரி, அடிமை வணிகமும் இருந்தது. அடிமை வணிகம் பிரிட்டிஷார் ஆட்சிக்கு போய் வந்து நம்ம நாடு விடுதலை பெற்ற காலத்தில் கூட அடிமை வணிகம் அப்படியே தொடர்ச்சியா இருந்தது. ஏன்னா இவ்வளவு வளர்ச்சி அடைஞ்சிருக்கிற ஒரு சூழல்ல பெண் அரசியா இருந்து இப்ப இன்னைக்கு எல்லாமே வளர்ச்சி தான் அடைஞ்சிட்டோம். ஆனா எல்லாமே இருக்கான்னு பாத்தீங்கன்னா இருக்காது. மேடைகள்ல மட்டும் இருக்கும். நிறைய இடங்கள்ல இருக்காது. மற்றபடி அறிவியல் சிந்தனைன்னு சொன்னா அவங்ககிட்ட எந்த மாதிரி ஏதாவது சொல்ல முடியுமா ஐயா? வானியல் அறிவு, இந்த மாதிரி வேற ஏதாவது அறிவு, ஜோதிடவியல் இந்த மாதிரி அறிவு பார்த்து அவங்ககிட்ட ஏதாவது? ஜோதிடம் நிறைய இருக்கு. ஜோதிடம் சார்ந்த நிறைய பழக்க வழக்கங்கள், மூட நம்பிக்கைகள்லாம் நிறைய இருந்திருக்கு. அறிவியல் வானியல் சார்ந்த அந்த ஓலைச்சொல் இருக்கு. வானியல் சார்ந்தது எல்லாமே நம்ம சங்க காலத்திலேயே இருந்தது. பரிபாடல்லே தான் இருக்கு. சங்க காலத்திலேயே வானியல் இருக்கு. இவர்கள் காலத்துல இந்தியன் எபிமெரிஸ் மாதிரி புத்தகங்கள்லாம் வந்தது. அதுக்கு உள்ள ஆமா நம்ம மனை சார்ந்தவர்கள் உருவாக்குன இந்தியன் எபிமெரிஸ்னு பெரிய புத்தகம் இருக்கு. அது காலண்டர் சிஸ்டம். அது அக்யூரேட்டா டேட் இருக்கு. நம்ம கல்வெட்டு ஆய்வுகளுக்குலாம் அதான் எடுத்து நம்ம டேட் பிக்ஸ் பண்றது சரியா இருக்குன்னு பார்த்துக்கிறோம். நிறைய அறிவியல் சார்ந்து அப்படிங்கும்போது அந்த நீர்வழி சாலை அமைத்தல் அதெல்லாமே கொஞ்சம் பண்ணியிருக்காங்க. கட்டுமானங்கள், பொறியியல் நுட்பம் அவங்க காலத்துல அந்த அரண்மனை கட்டுமானங்கள்ல இடிபாடு உற்ற கட்டடங்களை பார்க்கும்போது அந்த தேக்கு மரத்தை வைக்கும்போது என்ன பண்றாங்க, அந்த மரங்கள் வச்சு மெட்ராஸ் டெரஸ்ன்னு சொல்லி விட்டோம். அந்த மாதிரி அவங்க பண்ணும்போது அந்த தேக்கு மரம் செவுத்துக்குள்ள இருக்க பகுதிகளை புறசையில வச்சு கப்பனிக்கீர் கட்டியிருக்கிறாங்க. அதை பிரிக்கும் போது பாத்தீங்க அப்படின்னா மரம் வந்து இத்து போயிருக்கும். சுவருக்குள்ள இருந்த அந்த பகுதி தேக்கு இன்னைக்கும் அப்படியே தான் இருக்கு. இப்ப அதை பாதுகாக்கிறது எப்படிங்கிறது அந்த நுட்பம்லாம் தெரிஞ்சவங்கதான் பண்ணியிருக்காங்க. ஓரளவு. சரி சரி. வேற யாரும் கருத்து கேக்குறீங்களா? சர்மான்றவங்க நல்ல உரைன்னு சொல்லி விளக்கம் மெசேஜ் பண்ணிருக்காங்க. சரி சரி சரி. வேற யாரும் கருத்து இருந்தா கேட்கலாம் அல்லது ஏதாவது கருத்துக்களை தெரிவிக்கலாம். இலக்கியா மேம், நீங்க எதுவும் கேக்குறீங்களா? சரவணன் சார், திவ்யா. வணக்கம் ஐயா. எனக்கு ஒரு சந்தேகம். இதுல இந்த மன்னர் வந்து காசிக்கு பயணம் போறாருல, சரி, அதனுடைய செய்திகளை கொஞ்சம் சொல்ல முடியுங்களா? அது எப்படி அவரு ஏன் காசிக்கு போகணும்னு ஆசைப்பட்டாரு? ஏன் வந்து அங்க பெற்ற அனுபவங்களை அவர் ஏதாவது புத்தகமா வந்திருக்கா? காசி பயணத்துக்கு போறது அத்தனையும் டாக்குமெண்ட் பண்ணியிருக்காரு.
இங்கேருந்து எடுத்துட்டு போனது ஆவணங்கள், இங்கேருந்து போன மருந்து பூட்டிகள், எவ்வளவு பேர் போனாங்க, எவ்வளவு வந்தாங்க, எந்தெந்த ஊர்ல தங்குனாங்க அப்படிங்கிற எல்லாமே டே டு டே ஆக்டிவிட்டிஸ் ஒரு ஆவணமா பதிவு பண்ணியிருக்காரு. அதுங்கிறது ஒரு கட்டுரையா நூலகத்துல வந்திருக்கு. பருவதில் காசி பயணத்துக்குன்னு ஒரு கட்டுரையா வந்திருக்கு. ஓகே. ஏன் காசிக்கு போறாரு அப்படின்னா, ஸ்வார்ட்ஸ் ஃபாதர் தான் அவரை வந்து தஞ்சை மன்னர் ஆக்குறாரு. மராட்டியர்கள் அரச வழியில வரும்போது வாரிசு பிரச்சனை வந்துருது. நான் முன்னாடியே சொன்னது போல சுஜான் பாய் ஒரு பெண் அரசியா இருந்தாலும் ஆட்சியில இருக்கிறாங்க. ஆனா பின்னாடி வரும்போது ஆண் வாரிசு இல்லை அப்படிங்கிற காரணத்தை காட்டி துளஜா செகண்டுக்கு அப்புறம் ஆண் வாரிசுன்னு சொல்லிட்டு பெண் யாரும் வரக்கூடாதுங்கிற மாதிரி ஒரு நெருக்கடி வருது. அப்ப இந்த 2ஆம் சரபோஜி வந்து தத்தெடுத்து கொண்டு வராங்க. தத்து பிள்ளை அப்படிங்கிற மாதிரி தான் கொண்டு வராங்க. அது ஸ்வார்ட்ஸ் பாதிரியார் இருந்து தான் அதை பண்றாரு. அதனால ஆங்கிலேயர்கள்ட்ட அவர் கொஞ்சம் ரொம்ப நட்போடையும் நெருக்கமாகவும் இருக்கிறாரு. ஓராண்டு காலத்துக்கு பிறகு ஆட்சி நிர்வாகம் ஆங்கிலேயர் பார்த்துக்கிறாங்க. இங்க இருந்து தஞ்சை பகுதிங்கிறது ஆங்கிலோட ஆட்சிக்கு போயிடுது. அப்ப பெயரளவில் மன்னர் அப்படிங்கிற மாதிரி வச்சிடறாங்க. அப்ப அந்த மாதிரி இருக்கிறப்ப அவர் சரி காசி யாத்திரை போகணும் அப்படின்னு போறாரு. அப்படின்னு எந்த போகும்போது அவர் போன அந்த ரூட்டு முதல் இருக்கு. போய் ஆந்திராலேருந்து அப்படியே போயிட்டு திரும்ப வரும்போது ஒரிஷா வழியா அப்படியே வராரு. அது காசி போய் காசியில இருக்கக்கூடிய இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த 64 படித்துறைகள், கட்டளைகள்னு சொல்லுவோம். கட்டம்னு சொல்லுவோம் காசியில. 64 காட். அதோட முழுமையான வரைபடத்தை இங்கிருந்து போன ஓவியர்கள் வச்சு வரைஞ்சி எடுத்திருந்திருக்காரு. அந்த வரைபடம் இன்னைக்கு எங்க நூலகத்துல பாதுகாப்பா அருங்காட்சியகத்துல இருக்கு. ஒவ்வொரு பகுதியிலையும் அவருக்கு கிடைச்ச அந்த அனுபவங்கள், அதனாலதான் அங்க இருந்த நூல்கள், அங்க இருந்த கலை பொருட்கள், சொன்னேன் ஏற்கனவே, தானியங்கள்ல இருந்து மரம் செடி பூக்களுக்கான விதைகளை முதற்கொண்டு அங்கேருந்து கொண்டு வர்றாரு. பெரிய தோட்டங்களை உருவாக்குறாரு. அதே மாதிரி யானை தந்தத்தை பயன்படுத்துறது, அதெல்லாமே நிறைய கலை சின்னங்கள், கலைப்பொருட்கள்லாம் இங்கே வாங்கிட்டு வர்றாரு. அது நமக்கு பதிவுல இருக்குது, படிக்கலாம், பார்க்கலாம். அந்த தாவரங்கள் இன்னும் எனக்கு ஒரு கேள்வி. என்னம்மா? அந்த தாவரங்களா இன்னமும் வளர்க்கப்படுகின்றதாயா? அது நிறைய மூலிகை செடிகள் இருக்குமா, ஆனா அது இது அந்த செடின்னு இன்னைக்கு இருக்க தலைமுறைக்கு தெரியாது. தெரியாது. அதுதான் சிக்கல். சரி. பெண்கள் குழந்தை பேருக்கு பிறகு அந்த சங்குப்பூ எடுத்து அரைச்சி கசாயம் கொடுத்தோம்னா இடுப்பு பலகீனமா இருந்ததுன்னா நல்லா இருக்கும்னு சொல்லி இருக்கு. சங்குப்பூங்கிறது பாத்தீங்கன்னா கிராமங்கள் அப்படியே காடு மாதிரி மேய்ஞ்சிருக்கும். இன்னைக்கு கிராமத்துல இருக்கிறவங்கள்ட்ட இது என்னன்னு கேட்டா தெரியல. இன்னைக்கு இருக்க தலைமுறைக்கு எதை பத்தியுமே கவலை இல்லை. அதனால அது இருக்கா இல்லைன்னா இருக்கு, நிறைய இடங்கள்ல இருக்கு, அருகி போயிடுச்சு, அவ்வளவுதான், தொடர்ச்சியா இல்லை. இளங்கோமணி கேள்வி கேட்க வந்தாங்க, நீங்க கேளுங்க சார். மராட்டியர் ஆட்சி காலத்துல கைவினை கலைஞர்களுக்கான பங்களிப்பு பதிவு செய்யப்பட்டிருக்கா? ஹலோ, இருக்குங்க, இருக்குங்க, அதான் இருக்கு இருக்குங்களா சார்? இருக்கு. எல்லா கலைஞர்கள் பெயர்லாம் இருக்கு, வருது. சரி சார், ஓகே சார், தேங்க்யூ. சரிங்க, நிறைய சிந்திக்கலாமா? வேற யாருக்கு ஏதாவது கேள்வி இருக்கா? நிறைவா நீங்க ஏதாவது சொல்லலாம். உங்களோட கேள்விகள் ஏதாவது வந்ததுன்னா அதுக்கு ஒரு பதில் சொல்லி நிறைவு பண்ணிக்கலாம். சரி, இல்ல பங்கேற்பவர் யாரும் கேள்வி இல்லைன்னா நம்ம நிகழ்ச்சி நிறைவு செஞ்சுக்கலாம். அதுக்குதான் சரி, நிறைவு பண்ணிக்கலாம். எல்லா காலத்திலயும் எல்லா இடங்கள்லயும் ஆட்சி மாற்றங்கள் தொடர்ந்து வந்துகிட்டு தான் இருக்கு. எல்லா நிலப்பகுதிகளும் பல்வேறு காலகட்டங்கள்ல பல்வேறு சூழல்களை ஆளப்பட்டுட்டு தான் இருக்கு. அது கால ஓட்டத்துல வரலாறு அப்படித்தான் இருக்கும் மொழியே. அந்த வரலாற்றுக்குள்ளார நமக்கு பிடித்தமான நடைமுறைகள்ல செயல்பாடுகள்ங்கிற ஒரு பக்கம் குறைபாடுகள் சொல்லப்பட்டா கூட ஆசிட்டிஸ் என்ன இருக்கோ அதை நம்ம ஏற்றுட்டு தான் ஆகணும். அந்த வரலாற்று தரக்கூடிய படிப்பினைகளிலிருந்து எதிர்கால வரலாற்றை நாம் எப்படி படைக்க வேண்டும் என்பதுதான் நம்ம யோசிக்கணும் ஒழிய முன்ன வரலாற்றில் இப்படி நடந்து விட்டது அப்படி நடந்து விட்டதுன்னெல்லாம் நம்ம சொல்லி பிரயோஜனம் இல்லை. என்னுடைய தனிப்பட்ட கருத்து. அப்படி பார்த்தா கூட இன்னைக்கு கூட உலக பார்வையில பார்க்கும்போது ஒரு தனி நபர், உள்ள அரசியல் நிறைய இருந்தா கூட ஒரு தனி நபர்கள் ட்ரம்பால இன்னைக்கு ஒட்டுமொத்த உலகமும் பாதிக்கப்பட்டு நிக்கிறோம். இப்ப இதெல்லாம் யார் சரி பண்றதுங்கிற பார்த்தா
ம். வரலாறு என்பது நம்ம அப்படிதான் இருக்கும். அதை அப்படியே பார்த்துட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான், வேற வழி இல்லை. இல்லதான் பேசிட்டு நம்ம கடந்து போயிடுறோம் அடுத்ததுக்கு. அவ்வளவுதான். சரி சரி. பங்கேற்பாளருக்கு வினாக்கள் இல்லாதனால நம்ம நிகழ்ச்சியை நிறைவு செய்துக்கலாம். மிக சிறப்பான தகவல்கள் திரட்சியாக கொடுக்கப்பட்ட உரைன்னு தான் நாங்க சொல்ல வரணும். ஏன்னா எப்பவுமே தஞ்சாவூர்னு சொன்னா சோழர்கள், அதை தாண்டி ஒரு சிந்தனைக்கு நம்ம ரொம்ப போனதில்லை. கலைகள் அப்படின்னு பார்ப்போம். தஞ்சாவூர் தட்டு தான் மிகப்பெரியது, எல்லாமே பேசுவோம். ஒரு தலையாட்டி பொம்மை வாங்கினா நல்லா இருக்கும்னா யோசிப்போம். ஆனா தனிப்பட்ட மராட்டியர்கள்னு சொல்லி பங்களிப்பா இது வரைக்கும் தனிப்பட்ட சிந்தனை இல்லாத ஒரு சூழல்ல இன்னைக்கு அந்த தனித்த சிந்தனையை எங்களுக்குள்ள ஊட்டியதாக இந்த உரை மிகச் சிறப்பாக அமைந்தது. ஏன்னா அவர்கள் கால சமுதாய, அரசியல், கலை, கல்வி, மருத்துவம் என பல்வேறு துறை சார்ந்து பல தரவுகளை எங்களுக்கு கொடுத்திருக்கீங்க. நாங்க இதை இன்னும் விரிவா வாசிக்கணும் அப்படின்றத உங்களுடைய விருப்பம்னு நினைக்கிறேன். ஏன்னா இன்னும் வாசித்து நீங்க தெரிஞ்சுக்கணும். ஏன்னா உங்களுக்கு வந்து ஒரு அறிமுகம் உங்களுக்கு கொடுத்திருக்கீங்க. வாசிப்புங்கிறது எப்பவுமே இருந்துட்டு இருக்கணும். புதிதாக வாசிக்கும் போது புதிய புதிய கருத்துக்கள் வரும். அதனால நீங்க வந்து எங்களுக்கு அறிமுகப்படுத்திருக்கீங்க. அந்த அறிமுகத்தின் மூலமாக நாங்க நிறைய வாசிச்சு இது தொடர்பான தகவலை திரட்டி அதை பற்றி உரையாடலாக நாங்க உரையாடன்றது உங்க விருப்பம். அதை நானும் அதே தான் நினைக்கிறேன். அதை தொடர்ந்து நம்ம இந்த மாதிரி உரைகளை தொடர்ந்து பயணிப்போம். அதனால அடுத்த நிகழ்ச்சி மிக சிறப்பாக உரை நிகழ்த்தி இதுவரைக்கும் உங்களுக்கு பல்வேறு பணிகள், அவ்வளவு எளிமையா நீங்க உரை நிகழ்த்த வெளியே வரமாட்டீங்க. ஆனாலும் எங்களுக்காக இந்த முறை சிறந்த உரை வழங்கியமைக்காக தமிழ் மரபு அறக்கட்டளையின் சார்பாக நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். மீண்டும் உங்களை நேரடியாகவும் இணைய வழியாகவும் சந்திக்க முயற்சி செய்கிறோம். நன்றி. பங்கேற்று வினாக்களின் வழியாக ஐயாவிடமிருந்து பல தரவுகளை பெற உதவி செய்த பங்கேற்பாளர்களுக்கும் விருப்பத்துடன் பங்கேற்று உரை நிகழ்த்திய அனைவருக்கும் நன்றி. மீண்டும் நாம் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.